ஹை டியர், டுடே வந்துட்டு ஜங்குக்கிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா வென் யூ ஃபால் இன் லவ் வித் கிட்னாப்பர். ஸோ டியர் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ கிட்னாப்பர் ஜெகேக்கு ஒரு ஒன் ஷாட் வேணும்னு. அதனால் இன்னைக்கு இந்த ஒன் ஷாட். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ குளிச்சுட்டு ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹேர்லாம் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ட்ரெஸ் வேணும்ல. ஸோ காலேஜுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்காக நல்லா எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதில் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் படுது. என்ன அது வந்துட்டு பிளாக் கலரில் க்ராப் டாப்பாக இருக்குது. அதில் வந்துட்டு செஸ்ட்லேருந்து ஒரு ஹிப்பு வரைக்கும் ஒரு சைடில் ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பிளாக் கலர் க்ராப் டாப்பு, அதில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி வந்துட்டு பிங்க் கலரில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் கலர்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸு அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு கொஞ்சம் பிங்க் கலர் வந்துட்டு பார்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னவோ தெரியல, அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸோ அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே வேர் பண்ணிக்கிறீங்க. வேர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஹேர் ஸ்டைலாக பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கண்ணாடி கிட்ட நின்று பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சோ, இது எனக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு கீழே போகிறீங்க. நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே நடந்து வரீங்க. ஸோ அப்படியே கீழே வந்துட்டு டைனிங் டேபிள் கிட்ட தான் வரீங்க. உங்கள் மம்மி ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. செம கோவத்தோடு உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஏம்மா இப்படி முறைச்சிட்ருக்க, சாப்பிட தானே வந்தேன், நான் ஏதோ கொள்ளையடிக்கவா வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு டெய்லி இதே டைமுக்கு வர, ஒழுங்காக சாப்பிட்டு கூட போக மாட்டேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா என்னதான் போட்டு வறுத்து தாளிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே அப்பா செல்லம், அதனால உங்கள் வந்துட்டு உங்கள் மேலே எப்பவுமே கன்சர்னாக இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அவருக்கு கொஞ்சம் டைம் இருக்காது, ஆல் டைம் பிஸியாக இருப்பார். அதனாலேயே வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு உங்கள் டேடி கிட்ட பேசுறதுக்கு டைமே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நீங்களும் காலேஜெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வரும்போது மம்மி மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ டேடி வந்துட்டு நீங்கள் தூங்குறதுக்கப்புறம் வருது இல்லை ஏதோ ஒரு நாளைக்கு தான் அவங்க டேடி பார்க்கறது அதிசயமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அவர் கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா நைட்டில் வந்துட்டு அலாரம் வச்சுப்பீங்க. ஸோ மிட் நைட்டில் வந்துட்டு எப்படியும் அப்பா வீட்டில் இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு அவர் தூங்கிட்டு இருப்பார். ஸோ அப்போ எஞ்சி போய் பார்த்துட்டு ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணி தூங்குற உங்கள் டேடி வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் அம்மா பார்ப்பாங்க. இத்தனை நாள் நான் டெய்லி இவங்க கூட தானே இருக்கேன், கொஞ்சமாவது இவருக்கு என் மேலே பாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கண்டு காணாத மாதிரி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்கள் டேடியை. ஸோ அதை விட அதிகமாக உங்கள் டேடிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டே உங்கள் மம்மி கிட்டே கேட்குறீங்க, இன்றைக்கி டேடி சீக்கிரமாக கிளம்பிட்டார் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்கள் மம்மி வந்துட்டு ஆமாம், பின்ன நீ 7 மணி நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு வந்தால் இல்லை, ஸோ அவருக்கு ஒர்க் நிறையா இருக்கா, கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் தூங்குறதுக்கு வரீங்க, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடுறாரு, நான் பார்க்க கூட முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நாள் கூட அவர் பார்க்காத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் மம்மி எப்படி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அடிப்பாவி டெய்லி வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போகிறா, என்ன ஒரு நாள் கூட பார்க்காத மாதிரி என்னையுமே எப்படி ஏமாத்துறா பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சுத்தமாக நல்லா பொய்க்காரி போய் பேசி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே உங்களை வியர்டாக பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏன் மம்மி நீ காலையிலேருந்து என்ன ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இல்லை, எல்லாரும் வந்துட்டு எப்படியெல்லாம் ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது இப்போ நேரில் பார்த்துட்டு இருக்கல, ஸோ பொய்யே ஒரு உருவமாக இருந்தால் அது ஒன்று மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பொய் உருவமாவா, என்னை பார்த்தா என்ன பொய்க்காரி தெரியுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை. ஸோ 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு அவங்களோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஸோ எடுத்து பார்க்குறீங்க. இப்போ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஏன்னா உங்கள் டேடி தான் கால் பண்ணிக்கிறாங்க. உங்கள் மம்மி வந்துட்டு அதானே, அதாவது அவங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு யாரும் நான் வந்துட்டு அவளுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி தனியாக புலம்பிட்டு எஞ்சி போயிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வெளில வந்துட்டு வரீங்க. உங்கள் டேடி தான் கால் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்டியா, ஒழுங்காக சாப்பிட்டியா, அம்மா கூட சண்டை போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் சண்டையில் போகல டேடி, நீ ஏன் போயிட்டீங்க சீக்கிரமா, நான் உங்களை பார்க்கலான்னு நினச்சேன் தெரியுமா, இன்னைக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ டேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா, சாரி என்னால் வந்துட்டு உன்ட்டு இன்ஃபார்ம் பண்ண முடியல, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, உன்னை எழுப்ப எனக்கு மனசு வரடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் நான் சீக்கிரம் வந்துடுறேன், என்ன இம்பார்ட்டன்ட் பேசும் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு ஓகேவா வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு செம ஹாப்பி. வெளியவா, ஓகே ஓகே டபுள் ஓகே நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக காலேஜ் கிளம்பி போயிட்டீங்க. அப்படியே நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க. ஸோ காலேஜுக்கு உள்ள என்ட்ரு ஆனதுமே உங்களோட ஃப்ரெண்டு சாரா தான் இருக்கா. ஸோ அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா வெளியவே. என்னடா இன்றைக்கி வெளியே வெயிட் பண்ணிருக்கா, நீங்கள் எப்போ கிளாஸில் தானே இருப்பேன், என்ன இன்றைக்கி எனக்காக வெளியெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவள் சொல்கிறா, அதெல்லாம் உனக்காக ஒன்றும் கிடையாது, நீ வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பர்சன் வராங்க, அவங்கள நான் மீட் பண்ணணும், அதனால தான் இங்கே நின்றுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதானே எப்போ எனக்காக நீ வெயிட் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே யார் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. அவள் வந்துட்டு ஒரு பையனை கை காட்டுறா. ஸோ அவளுக்கு எதுவும் க்ரஷ் போல். அப்படியே வந்துட்டு ஓ அப்போ இனிமேல் டெய்லி ஓ டெய்லியும்னு சொல்ல முடியாது, ஆனால் மேபி இருக்கலாம். அவன் எந்த டைம் வராங்கிறது நம்ம அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. ஸோ 2 நாளாக வாட்ச் பண்ணி பார்த்தா அவன் இந்த டைம் தான் வரான், அதனால தான் நீ வர டைம் ஆச்சே அப்படியே சரி உன்னையும் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு நடத்துட்டு சும்மா ஊட்டிட்டு இருக்காத, நீ அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறது பச்சையாக சொல்லிட்டேன், திரும்ப என்ன எனக்காக, போய் அவனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கிளம்பி போயிடுறீங்க கோவமா.
ஒரு மாதிரி கோவமா பேக் அப்படியே போட்டு சொரண்டிக்கிட்டே ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு அனுப்போம்ல, அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. யாருக்குமே என் மேலே பாசம் இல்லை. என் அப்பா என்ன அப்படின்னா காலையில் எந்திரிக்க முன்னாடி கிளம்பி போயிட்டாரு. என் அம்மா என்னடானா என்கிட்ட சண்டை போடுறாங்க. நான் ஏதோ பொய்க்காரின்னு சொல்கிறாங்க, பொய்யோட மறு உருவங்கிறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவளும் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எனக்காக வெயிட் பண்ண கிடையாது. இந்த உலகத்தில் யாருமே எனக்காக இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு கோவத்தில் நடப்போம்ல, செங்கு புங்குன்னு அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு சாரா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வரா. அப்படியே ஓடி வந்து பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் வந்துட்டு கையை எடு போடி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஏன்னா 2 பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு, அதுக்குள்ளே கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால அப்படி கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறா. பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, நான் போயிட்டு யாரையாவது பார்ப்பேனா, எனக்கு க்ரஷெல்லாம் யாரும் கிடையாது, நான் உனக்கு அதை வெயிட் பண்ணேன், சும்மா உன்னை கடுப்பேற்றி பார்த்தேன், நீ கோப்பட்டு அழகாக இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேர் கொஞ்சம் பேசிட்டு இருக்கவும் அவள் அப்படி சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ அப்படியே அவளை ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. அவள் வந்துட்டு அச்சோ சமைக்கிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஏதோ கப்பல் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு பக்கத்தில் போகிற பொண்ணுங்க பசங்களாம் வந்து உங்களை வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை 2 பேர் லவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சில பேர் உங்களுக்கு காது படவே பேசிடுறாங்க. உங்களுக்கு செம சிரிப்பு வருது. நீ என்னடி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, கையெடு அங்கே பாரு, எல்லாம் நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் சார் வந்துட்டு சொல்லட்டும், அதனால என்ன, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் என்னோட ஃப்ரெண்ட், அவங்க சொல்கிறது வேற, விடு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அவள் பின்னாடியே விடாமல் அப்படி பயங்கர ஃபஸ்ட்டாக துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி ஓடி இருப்பீங்க. ஸோ அவள் அப்படியே உங்களை கேட்ச் பண்ணிட்டா. 2 பேரும் அப்படியே பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சி விளையாடிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு கிச்சு கிச்செல்லாம் மூடிட்டு விளையாடுவாங்களா. ஸோ அந்த மாதிரி நல்லா விளையாடிட்டு இது பண்ணிட்டு இருக்கப்போ உங்களோட ஃபோன் மறுபடியும் ரிங் ஆகுது. ஸோ எடுத்து பார்க்குறீங்க. நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இது அம்மா தான் அப்படிங்கிறது. என் அம்மா தான் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. உங்கள் மம்மி தான். அப்படியே சாரை பார்க்குறா. அது எப்படி டெய்லி கரெக்டாக வந்துட்டு சொல்கிறேன் இது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஏன்னா இன்றைக்கி நான் சண்டை போட்டு வந்தேன், ஸோ என் அம்மா தான் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் எடுத்து பேசுகிறீங்க. அவங்க வந்துட்டு ஒழுங்காக பத்திரமா போய் சேர்ந்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் சாரா வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு சாரா மட்டும் தான் ஃப்ரெண்டு. அதனால வந்துட்டு நீங்கள் சாரா இல்லை அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கட்டடிச்சுட்டு ஓடி வரதான் பார்ப்பீங்க. அதனால தான் உங்கள் மம்மி கேட்குறாங்க சாரா வந்திருக்காளா அப்படின்னு கேட்கும். வந்திருக்கா, 2 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு ஒரு மாதிரி திட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் அதில் ஒரு கேரிங் இருக்குது உங்களுக்கே ஃபீல் ஆகுது. ஸோ சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறீங்க. ஸோ சாரா வந்துட்டு என்னதான் சண்டை போட்டாலும் கொஞ்சம் கூட 2 பேர் விட்டு கொடுத்துக்கிறது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு அது என்னோட மம்மி, அதனால் எனக்கு அப்படிதான் சண்டை வரும், ஆனால் எனக்கு அது தெரியல. இப்போ நீ எனக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் என் மம்மி, நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டா. ஸோ என் மம்மி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா, நல்லா உன்ன மாதிரியே சண்டை போடுவாங்க, உன்ன மாதிரியே மூக்கு, உன்ன மாதிரியே கண்ணு அப்படின்ட்டு அவங்களோட கண்ணு மூக்கெல்லாம் தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் வந்துட்டு ஏய் சும்மா அது மறுபடியும் யாராவது நம்ம லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு சொன்னால் என்ன, யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, என்னோட ஃப்ரெண்டை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவளுக்கு கிச்சு கிச்சு மட்டும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட லைஃப் வந்துட்டு செம ஹாப்பியாக போயிட்டுருக்கும். எப்பவுமே இதே மாதிரி தான். ஸோ இப்போ லஞ்ச் டைம் ஆகுது. 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சாரா 2 பேர் தான். ஸோ என்ன 2 பேர் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களா. ஸோ 2 பேர் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்க. என்னென்னா சாரா உனக்கு தெரியுமா இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை வந்துட்டு மீட் பண்ண போகிறேனே அப்படின்னு சொல்லவும், ஏய் எனக்கு ஏதோ நீ வந்து ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா என்ன மீட் பண்ண போகிற, டெய்லியும் உன்னோட அப்பா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, அதை என்ன மீட் பண்ண போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு எனக்கே அப்படி தான் ஃபீல் ஆகுது, நான் எங்கள் அப்பா கிட்டே நீ கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வெளில போகிறமே அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. சாரா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னா நீ கூட நீ வெளில வர மாட்டியா அப்படின்னு கேட்கவும், உன் கூட நான் வரமாட்டேன், ஏன்னா இன்றைக்கி அப்பா கூட போகிறேன், நாளைக்கு நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீ வரலன்னா ஓகே நான் போய் இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், உன் கூட டெய்லி சுற்றி சுற்றி எனக்கு டயர்ட் ஆகுதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அடிப்பாவி நீ தான் சுற்றணும்னு சொல்லி கேட்குறதே இப்போ உனக்கு டயர்ட் ஆகுதா, ரைட் நாளைக்கு கூப்பிடுவேன் ஈரோடு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஈவினிங் கிளாஸ்லாம் முடியுது. நீங்கள் நேராக வந்துட்டு காலேஜ், அதாவது லாஸ்ட் பில் அடிச்சதுமே என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏய் சாரா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் வெளில போவீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களால் அவசரம் தாங்க முடியல, அப்படி செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. வெளில போயிட்டு நீங்கள் எப்படின்னா எவ்வளோ தான் ரிச்சாக இருந்தாலும் வந்துட்டு இந்த கார்லேயே வருது, பைக்கில் தனியாக இந்த மாதிரி வருது, அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு சில டைம் வந்துட்டு பஸ்ஸில் வந்தால் பிடிக்கும், சில டைம் கேபில் வந்தால் பிடிக்கும், சில டைம் வந்துட்டு ஸ்கூட்டியில் இந்த மாதிரி வந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அது எந்தெந்த டைம் எப்படி வரணும்னு தோணுதோ அந்த டைம் அந்த மாதிரி வருவீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு காலைல பஸ்ஸில் தான் வந்திருப்பீங்க. அதே மாதிரி ஈவினிங் சீக்கிரம் போகணும்ல, ஸோ அதனால் பஸ்ஸில் போகலான்ட்டு போயிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணினதுமே உங்களோட டேடி வந்துட்டு பார்க்குறீங்க, டேடி இங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் கூட வந்துட்டு நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, டேடி செம டேடி நீ சூப்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி செம ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு இன்றைக்கி என்னோட குட்டி பாப்பா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல காலையில், அப்படி அதை கேட்டால் பிடிச்சி எனக்கு வந்து ஒரு மாதிரி மண்டக்குள்ளே குடைச்சலாகவே இருக்குது, என்னவா இருக்குன்ட்டு. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் நான் வந்துட்டு
2 மணிலேருந்து இங்கே நிற்கிற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்கு. எது என் டேடி 2 மணிலேருந்து இங்கே எனக்காக வெயிட் பண்ணுறாங்களா? புள்ள வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு கிளாஸ் போர் அடிச்சு தெரியுமா அப்படிங்கிற நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியா? ஸோ அது எனக்கு தெரியாதுல்ல. நீ வந்துட்டு சாரா, அதாவது நீ நேரமாக உன்னை கூப்பிட்டு வந்துட்டா சாரா தனியாக இருப்பாள்ல, அதனால தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு வர வர நீ எனக்கு அப்பாவா சாராக்கு அப்பாவான்னு தெரியல டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் டாடி வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, ஏன்னா எப்பவுமே நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க, சொல்லிட்டு அவள் தனியாக இருப்பா. அட் த சேம் டைம் அவளை நம்ம கூட்டு போக முடியாதுல்ல, ஏன்னா நீ வேற என்கிட்ட ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்ன. ஸோ என்ன நீ எந்த ஒரு இதில் இருக்குன்னு எனக்கு தெரியலல்ல அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டாக நல்லா பேசு, ஆனால் என்னை மட்டும் பார்க்க தராத டெய்லியும், நான் தூங்குனதுக்கு அப்புறம் வா, அதுக்கப்புறம் நான் எந்திரிக்க முன்னாடி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க டாடி வந்துட்டு அப்பாவோட வேலை அப்படி தங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி சரி, இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசாதப்பா, நம்ம போலாவா அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட போறீங்க. அவர் வந்துட்டு அங்கங்க போற அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்பா, நம்ம வெளில போகிறோம்ல, ஸோ அதனால நான் கார் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு நம்ம 2 பேரும் இன்றைக்கி காரில் போக போகிறதில்ல, கார் வந்துட்டு டிரைவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பைக்கு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. பைக்கில் வந்துட்டு ட்ரைவ் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக கேட்டே இருந்திருப்பீங்க. உங்கள் டேடி இன்றைக்கி பைக்கில் போகலாம் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு அப்படியே கையிலே பிடிக்க முடியல உங்களை. ஸோ அந்த டிரைவர் அண்ணா இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு பைக்கை வந்து உங்கள் டேடிகிட்ட கொடுத்துட்டு அவர் கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிறாரு. நீ கார் கொண்டு போய் வீட்டில் நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நீங்கள் அப்புறம் உங்கள் டேடி 2 பேர் வந்துட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. என்னமோ தெரியல, உங்களுக்கு வந்துட்டு யாரும் உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் வந்துட்டு அது பெரிய விஷயமா எடுத்துக்கலாம், ஏன்னா நீங்கள் கூட்டத்துக்குள்ள நிற்கவும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுறது வந்துட்டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. பட் இருந்தாலும் தெரியல, காலையிலேருந்தே வந்துட்டு உங்களை யாரும் வாட்ச் பண்ணிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு நமக்கு ஒரு 6th சென்ஸ் சொல்லல, ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, நம்மள யாரா ஃபாலோ பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே 2 பேரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கவும் டேடி கிட்ட சொல்கிறீங்க, அப்பா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகாத, எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் டேடி ஏதோ இப்போ தான் இளமை ஊஞ்சலாக அடுத்து அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அந்த லெதர் ஜாக்கெட்டில் இருக்கலாம். ஸோ அந்த லெதர் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த ரைடர் மாதிரியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல் செட்டப்போட தான் வந்திருக்காரு. நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க, இப்போ தான் அதெல்லாம் நோட் பண்ணுறீங்க. அப்போ என்ன கைக்கு க்ளவுஸு, காலில் ஷூ, இந்த மாதிரி லெதர் ஜாக்கெட்டு, என்னப்பா நினச்சிட்டு இருக்க நீ? நீ ஏதோ என்ன பிக்கப் பண்ணிக்க வர மாதிரி தெரியல. ஸோ நீ வேறு ஏதோ ஆண்டி பிக்கப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிற கரெக்டாக, அதனால தானே இந்த மாதிரி சீன் போட்டுக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு சிச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது, உன் அம்மா கிட்டக்கே சொல்லிடாத, அவன் எனக்கு கொண்டே போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ இருக்குப்பா, நான் கண்டுபிடிச்சி மம்மி கிட்ட மாட்டி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒரு மாலுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக சொல்கிறீங்க. உங்கள் டாடி வந்துட்டு அது என்ன, நான் தான் வெளில போகலான்னு சொன்னேன், அப்போ நான் தானே வெளில கூட்டு போகணும், நீ என்ன அங்கே போகலாம் அங்கே போகலான்னு கேட்குறேன், இன்றைக்கி என்னோட சாய்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ்ப்பா அங்கே போகலாம்ப்பா அங்கே போகலாப்பான்ட்டு ரச்சு பண்ணி தான் கூட்டு போகிறீங்க. அவர் வந்துட்டு நான் ஒரு பிளானில் வந்தேன், நீ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு அப்படியே வராரு. நீங்களும் அப்படியே மீன்ஸ் 2 பேரும் அப்படியே பைக்கில் போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன மால் கேட்டிங்களோ அங்கே போயிட்டு அந்த மாலுக்கு கீழே வந்துட்டு பைக்கெல்லாம் நிறுத்துவாங்களோ, ஸோ அந்த பார்க்கிங்கில் நிறுத்திட்டு 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் டேடி வந்துட்டு நல்லா கை பிடிச்சி கொடுத்துட்டு தான் போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்கள் அப்பாவை குட்டி பாப்பா மாதிரியே வந்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள். உங்கள் டேடி பக்கத்தில் நிற்கிறப்ப நீங்கள் இன்னுமே குழந்தை மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் டேடி கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பாரா, ஸோ எல்லாரும் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கீழாமலாம் பார்ப்பாங்கல்ல, ஸோ அந்த டேடிஸ்க்கெல்லாம் கூட வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு என்ன டேடி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வராது பாரு, உன்னை எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க, அம்மா கிட்ட சொல்லி வச்சிருவேன், எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டேடி வந்துட்டு என்னை யாராவது பார்த்துட்டா உனக்கு பொறாமை தாங்காதே, உங்கள் அம்மா மாதிரியே இருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் இந்த மாதிரி க்யூட்டாக பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியல உங்கள் டேடி மேலே அவ்வளோ க்ரஷ் ஆகுது சில பேர்த்துக்கு. சரி ஓகேன்ட்டு அப்படியே 2 பேர் போயிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு ஒரு மாதிரி யாருமே இல்லாத இடம் மாதிரி தெரியுதா, ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா என்னப்பா இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு நீ தானே கூப்பிட்டு வந்த என்ன கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. நீங்களும் வந்துட்டு சரிப்பா நீ ஒரு நிமிஷம் இங்கே இல்லை, நான் ஒரு நிமிஷம் அங்கே போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன், நம்ம மூவி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் டாடி வந்துட்டு சரி ஓகே அப்போ நான் போய் டிக்கெட் எடுக்கவான்னு கேட்குறாங்க. அவசரப்படாத, அது என்ன அவசரம் கொடுக்க மாதிரி முந்திரி கட்டாச்சு மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் டாடி வந்துட்டு பார்க்குறாங்க, இவளுக்கு நான் அப்பனா இல்லை எனக்கு அவ அப்பனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு எப்படின்னா எப்பவும் பிஸ்னஸ் மீட் மாதிரியே போகிறாளா, ஸோ எப்பயாவது இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு மாதிரி சுற்றி இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் வந்து நிற்கிறப்ப அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு கையெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சின்ன பையன் மாதிரி நின்றுட்டு ஒரு மாதிரி பேபேன்னு பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் இன்னுமே காணுமா. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. நீங்கள் வேறு அந்த பக்கம் எங்கேயும் போகாத மாதிரி சொல்லியிருப்பீங்களா, ஸோ உங்களோட ஃபோனை கூட அடிக்கிட்டே கொடுத்துட்டு போயிருப்பீங்க. அதனால வந்துட்டு இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இங்கேருந்து போனால் அவள் வந்து ஒரு வேளை நான் வேறு பக்கம் போனதுக்கப்புறம் பாப்பா வந்தானா தேடுவாளே, ஒரு வேளை இங்கே நின்றுது அவளை காணோம், என்னாச்சு அப்படிங்கிற அவருக்கு பதட்டமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு சடனாக அந்த இடத்துல என்ன அப்படின்னா லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி அவர் நர்வஸாக இருப்பாரா, ஸோ இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பயந்துட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு பயந்துட்டே வந்துட்டு உங்கள் பேர் சொல்லி தான் கத்திட்டே இருக்காரு. ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு குட்டியாக வந்துட்டு லைட்டு அது மாதிரி லைட் வெளிச்சம் மாதிரி வருது. ஸோ அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த லைட்டு நீங்கள் தான் கொண்டு வரீங்க. என்ன அப்படின்னா அந்த ஒரு
ஒரு கேக்கு அதில் வந்துட்டு ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ அந்த கேண்டில் வச்சு தான் அந்த மாதிரி லைட் வெளிச்ச மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த கேண்டில் அந்த கேக் அப்படியே கையில் வச்சுட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே டாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருக்கு வந்துட்டு ஞாபகமே இல்லை அவரோட பர்த்டே அப்படிங்கிறது. நீங்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயமே அதுதான். ஸோ அவருக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை அவருக்கு பர்த்டே அப்படிங்கிறதே. ஸோ அந்த கேக் வந்துட்டு, "என்னப்பா உன்னோட பர்த்டேவே மறந்துட்டியா நீ? அது எப்படி என்னோட பர்த்டே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற, உன் பர்த்டே மட்டும் மறந்துடுற?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஸோ உங்க டாடிக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. நம்மளோட பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி நம்மள அம்மா மாதிரி பார்த்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கும் ஒரு பொண்டாட்டி வாச்சிருக்குதே, தண்ட கருமம். அது ஒன்றுமே பண்ணுறதில்ல. அது அது காலையிலேருந்து ஒரு விஷ் கூட பண்ணல தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்கள் மம்மி மேலே குறை சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு உங்ககிட்ட. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ லைட்லாம் ஆன் பண்ண சொல்லிட்டீங்க. நீங்கள் தான் அந்த இடத்த புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு கேக்லாம் கட் பண்ண சொல்கிறீங்க. உங்கள் டாடி வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணி அங்கே நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க, வேறு யாருமே கிடையாது. ஸோ அந்த இடத்த ஃபுல்லாகவே யாரும் வராத இருக்கிற மாதிரி நீங்கள் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ யாருமே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நம்ம யார்கிட்டயாவது வருவாங்க, உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே யாரும் கிடையாது. இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க தான். அவங்க கூட வந்து நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? ஸோ நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், பிஸ்னஸ் இல்லாமல் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், இன்வைட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் டாடி யோசிச்சு வச்சு பார்க்குறாரு. எனக்கு அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவும், அதனால தான் யாரும் இன்வைட் பண்ண முடியும், நாம 2 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறீங்க. அங்கேயே உட்காந்துட்டீங்க. ஸோ எதுக்கு இங்கே உட்காரன்னு கேட்குறேன். ஸோ அதாவது அந்த ஃப்ளோர்லேயே உட்காந்துட்டீங்க கீழேயே. ஸோ முன்னங்கால் போட்டு உட்காந்துட்டு, "உட்காருப்பா" அப்படின்னு சொல்லவும் அவரும் உட்காராரு. "என்னம்மா" அப்படின்னு சொல்லவும், "பின்ன இந்த கேக்கெல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு போகிறது, எங்கேயே சாப்பிட்டு முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேரும் சரி பாதியாக கேக்கை பிரித்து ஆளுக்கு பாதி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான், "அப்போ உங்கள் அம்மாவுக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆ, உங்கள் அம்மாவுக்கா? உங்கள் ஒய்ஃப் தான் உங்களுக்கு ஒரு விஷ் கூட பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, அப்புறம் என்ன? இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. "இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் அவள் என்னோடய ஒய்ஃப் இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. "அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப தனியாக ஒரு ஃபுல் கேக்கை வாங்கிட்டு போய் உங்கள் பொண்டாட்டி கொடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஃபுல்லாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஸோ எப்படின்னா அப்படியே கையை விட்டு விட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டுருக்கிறீங்க 2 பேரும். ஒரு மாதிரி சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அப்பா வந்துட்டு அந்த ஒரு அந்த பாண்ட் தான் இருக்குது 2 பேத்துக்கும் இன்னுமே. அப்படியே ஹாப்பியாக தான் போட்டு முடிச்சதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு டிஷ்யூ மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே 2 பேரும் வந்து தொடச்சிக்கிறீங்க. ஸோ தொடச்சிட்டு உங்கள் டாடி கிட்ட, "டாடி, கார்டு கொடுக்குறியா, காசு கொடுக்குறியா?" அப்படின்னு கேட்கவும், "எதுக்குமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "பின்ன இந்த இடத்துல புக் பண்ணல, ஸோ பணம் யார் தருவா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "இது என்னடா இது கொடுமையாக போச்சு, நீ இதெல்லாம் ஒரு பார்க்கில் வச்சுருந்தா ஃப்ரீயாக இருந்திருக்கும்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நிஜமாவே நீ எல்லாம் வந்துட்டு கோடீஸ்வரனாப்பா, எனக்கு சந்தேகமாக இருக்குது உன் மேலே" அப்படின்னு கேட்கவும், "இல்லைம்மா இங்கே பாரு, என்கிட்ட பிளாக் கலர் கார்டெல்லாம் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் கார்டெலாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க வச்சுருப்பாங்களா. ஸோ அதை வந்துட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் வச்சுருக்கேன், ஆனால் என்ன பிரயோஜனம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சொல்ல வரீங்க, ஆனால் சொல்லாமல் போகிறீங்க. "என்ன பிரயோஜனமா, என்ன சொல்ல வரேங்கிறாரு." ஸோ நீங்கள் அந்த கார்டு வாங்கிட்டு, "இருப்பா நான் போயிட்டு முதல்ல பே பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகேவா, நீ எங்கேயும் போயிட வேணாம், இங்கேயே உட்காருங்கன்னு" சொல்லிட்டு ஒரு சேர் இருக்கும். ஸோ அதை இழுத்து போட்டு இங்கே உட்காருப்பா வந்துடுறீங்க. இப்போது நீங்கள் போயிட்டு அந்த பிளேஸ்லாம் புக் பண்ணியிருப்பீங்களா அந்த மாலில், அது எல்லாத்துக்கும் பே பண்ணிவிட்டு அந்த கேக் ஷாப்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே எல்லாமே எல்லாத்துக்கும் என்னென்ன பே பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து கார்டு எடுத்துகிட்டு திருப்பி உங்கள் டாடி கிட்ட தான் வரீங்க. உங்கள் டாடி பார்க்குறாரு, "எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டியா? நானும் வந்திருப்பேல சொன்னா, ஏன் தனியாக போகிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அப்பா, நான் பெரிய பொண்ணாயிட்டுப்பா, நான் வந்துட்டு எங்கே போனாலும் வந்துட்டு தைரியமாக வந்துடுவேன், என்னை பற்றி கவலைப்படக்கூடாது சரியா? நான் எங்கே, அதாவது நான் ஒரு நாள் காணாமே போயிட்டேன்னா கூட, ஒரு நாளில், ஒரு மாதம், ஒரு வாரம், இல்லை மாதிரி எத்தனையோ நாள் கூட நான் காணாமே போயிட்டா கூட என் பொண்ணு எங்கே இருந்தாலும் சேஃபாக இருப்பா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவள் பார்த்துக்குவா, அப்படிங்கிற அளவுக்கு நீ வந்துட்டு என் மேலே ஒரு நம்பிக்கையாக தைரியமாக இருக்கணும்ப்பா" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு அப்படி பெருமையாக இருக்குது. "அவ்வளோ தைரியமான பொண்ணா என் பொண்ணு?" அப்படின்னு கேட்கவும், "பின் இல்லையா, நான் வந்துட்டு கராத்தே கற்று வச்சிருக்கேன், அதை கற்று வச்சிருக்கேன், இதை கற்று வச்சிருக்கேன்னு" சும்மா அப்படியே இது பயங்கரமாக வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் டேடியோட பர்த்டே செம ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. உங்கள் டாடி வந்துட்டு கேட்குறாரு, நீ இவ்வளோ பண்ண சரி ஓகே, எனக்கு கிஃப்ட் எங்கம்மா, ஒரு கிஃப்டாவது கொடுத்தியா நீ?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "என்னோடய கிஃப்ட் வேணும்" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறீங்க. ஸோ போயிட்டு, "டாடி நல்லா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லவும், "என்னத்தை?" அப்படிங்கிறாரு. 2 கையை அப்படி நீட்டிட்டு, "நான் தான் உன்னோட கிஃப்ட்" அப்படின்ட்டு அழகாக ஓடி வந்து அவருக்கு ஒரு மாதிரி தோளோட சரி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ உங்கள் டாடிக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது. "ஆமாம், நீ மட்டும்தான் எப்பவுமே என்னோட லைஃப் லாங் கிஃப்ட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர்லாம் வருது. நீங்கள் பண்ணுறதெல்லாம், நீங்கள் இப்படி இந்த மாதிரி கையை தான் 2 கை விரிச்சிட்டு ஓடி வர்றது வந்துட்டு அவருக்கு ஒரு 20 வயசு பொண்ணு ஓடி வர மாதிரியே ஃபீல் ஆகலை. அந்த 5 வயசு குழந்தை எப்படி ஓடி வந்துச்சோ ஃபஸ்ட் டைமில், இல்லை அந்த ஒரு 2 வயசு இருக்கிறப்ப ஓடி வருவீங்களா கை அப்படி நடக்க முடியாமல், ஸோ அது அப்படி தான் ஞாபகம் வருது. அப்படியே அழகாக வந்துட்டு அவரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. "உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம கூட முடியல இப்போ வரைக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்துட்டு, "சரி ஓகே, என்னோடய கிஃப்ட் எனக்கு கிடச்சிச்சு, நான் வீட்டுக்கு போகலாமா நம்ம?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு,
டாடி இரு டாடி, நான் வந்துட்டு ரொம்ப கேக் அதிகமாக சாப்பிட்டேன் போல, எனக்கு வயிறு கலக்குது, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் உங்கள் டாடி வந்துட்டு சரி ஓகே நான் இங்கே வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வேண்டாம், நீ இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கனால நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த ஏதாவது ஒரு ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு இருங்க, நான் வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், என்னோட ஃபோன் கொடுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ உங்கள் டாடி வந்துட்டு அந்த ஷாப் பக்கம் போயிட்டு உங்களுக்கு எதாவது வாங்கலான்னு போயிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க அதான் நான் உனக்கு எதுவும் வாங்கிடாத அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நீங்கள் வாஷ்ரூம் போகிறீங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு இப்பவுமே வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, அந்த இடத்துல நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிப்பீங்க, அப்போ கூட யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி சென்ஸ் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்கல. சரி நம்மளை யாரா ஃபாலோ பண்ண போகிறா, நாமளே ஒரு பாடி ஷாடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி போயிட்டு இருக்கீங்க. ஸோ வாஷ்ரூம்லாம் போய் முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப வெளில வரீங்க. ஸோ வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியல, அந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. என்னடா இது என்ன ஃபுல்லாக இருட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. சரி ஓகே அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஃபோன் இருக்குல்ல, ஸோ ஃபோன் எடுத்து அப்படியே டார்ச் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்டெப் வந்திருப்பீங்க. ஸோ அந்த டாய்லெட் வாஷ்ரூம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஸோ வந்துட்டு அந்த பக்கமும் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கா, ஸோ எந்த பக்கம் வந்தீங்கன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இப்போது எந்த பக்கம் வந்தேன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி உங்கள் டாடிக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் வந்துட்டு எடுக்கிறீங்க ஃபோன் பண்ணுறதுக்காக. கால் நம்பர் வந்துட்டு டயல் பண்ணுறீங்க. ஸோ டயல் பண்ணுறப்போ டக்குன்னு உங்களை யாரோ வந்துட்டு பின்னாடி இருந்து வாயை பொத்துற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே மாதிரி பயங்கரமாக ஷாக்காக இருக்குது, பயமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஆனால் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கிடுறீங்க. உங்கள் கையிலேருந்து ஃபோன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருது. நீங்கள் அப்படி சைடில் திரும்பி பார்த்துருப்பீங்களா வாய் பொத்தினப்போ. ஸோ அப்போ வந்து கர்ச்சீஃப் வச்சுட்டு அவங்க வாய் பொத்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறப்போ அவங்க உருவம் அவங்களோட ஃபேஸ் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலரில் ஏதோ வேர் பண்ணிக்கிற மாதிரி மட்டும் தான் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் இன்றைக்கி பிளாக் கலர் தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் வந்துட்டு அவங்களும் ஏதோ பிளாக் கலர் வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் அதுக்குள்ளே உங்களுக்கு மயங்கிருப்பீங்க, ஃபோனில் கீழே வந்திருக்கு கையிலேருந்து. அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு ஒரு காரில் போட்டுடுறாங்க. ஸோ காரில் போட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கூட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ரொம்ப நேரம் ஆயிருக்கும். உங்கள் டாடி வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அவர் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்காக தான் வந்துட்டு அவர் ஒரு 2-3 திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு கிஃப்ட் மாதிரி. ஏன்னா நீங்கள் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிறீங்களா, ஸோ உங்களுக்கு கிஃப்ட் இருக்காரு. ஆனால் எங்கடா போனா இன்னுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தேடிட்டே இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல அதாவது வாஷ்ரூம் அப்படின்னா இந்த பக்கம் ஜென்ஸ் இந்த பக்கம் லேடிஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு யார் வேணா போகலாம். ஸோ உள்ளதான் வந்துட்டு கரெக்டாக போய்க்கணும். அதனால வெளில வெயிட் பண்ணி பார்க்குறாரு, காணோம். அப்படியே வந்து சரி ஓகே கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. ஸோ ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு இருட்டான ஒரு இடத்துல ஃபோன் மட்டும் அப்படியே மாதிரி வெளிச்சு வந்துட்டே இருக்குது, லைட் வெளிச்சம். ஸோ அந்த ஃபோன் ஓடி போய்ட்டு எடுத்து பார்க்குறாரு, உங்களோட ஃபோன் தான். அவருக்கு அப்படியே கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் இங்கே கிடக்குது, அப்போ பொண்ணு எங்கே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இப்போ தான் ஒரு மாதிரி பதட்டமாக ஆக ஆரம்பிக்குது. உங்கள் டேடிக்கு செம பயமாயிடுச்சு. அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, ஓடி போயிட்டு அந்த உமன்ஸ் பாத்ரூம் டாய்லெட் இருக்குல்ல, ஸோ அதை போய் தட்டிட்டு இருக்கிறாங்க. யாராவது உள்ளே இருக்காங்களோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக. ஒரு சவுண்டு வரல. யாராவது உள்ளே இருக்கீங்களா, என் பொண்ணு காணும், யாராவது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜென்யூனாக தான் பேசியிருக்கிறாங்க. ப்ளீஸ் யாராவது பார்த்தீங்களா சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள யாருமே சவுண்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா உள்ளே போயிட்டு நம்மளே பார்க்கலாமா, ஏதாவது மயங்கிக்கிது விழுந்துட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலேன்ட்டு உள்ளே போயிட்டு ஒவ்வொரு வருஷமாக தனி பார்க்குறாங்க, ஒருத்தரும் இல்லை. அப்படியே உங்கள் டேடிக்கு வந்துட்டு சமயம் பயமாக மட்டும் இருக்குது. ஸோ திரும்ப அந்த ஃபோன் கடந்த இடத்துக்கே வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஃபோன் மட்டும் தான் கீழே விழுந்திருக்கும். ஸோ வேறு ஏதாவது கிடக்குதா, இல்லை அவள் எங்கேயாவது நம்மளை ப்ராங்க் பண்ணுறாளா அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து கத்துறாங்க. ப்ளீஸ் ப்ராங்க் பண்ணிடாத, நான் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவேன், எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் எங்காவது இருந்தால் வந்துடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடி அவரை ப்ராங்க் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரி நினச்சி பயந்துட்டாரு. ஆனால் வந்துட்டு சத்தமே இல்லை. உங்கள் டேடிக்கு தெரியும் வந்து எப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் லைட்டாக அழுகிற மாதிரி அந்த டோனுக்கு போனார் அப்படின்னாவே நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராங்க் எதாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ அவரை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர் அழுதுட்டு பேசவும் நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படிங்கிறது அவருக்கு சமயம் பயமாயிடுச்சு. அந்த இடத்துல நின்று போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணவொன்னே ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த இடத்த ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க. அந்த மால் ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் டேடி வந்து ரொம்ப ரிச்சு. ஸோ அவருக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால அந்த மால்ல இருந்துட்டு யாரையுமே வெளியே அனுப்பவே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க, யாராவது அந்த பொண்ணு இந்த மாதிரி பார்த்து அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் அங்கே வந்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட்ல எடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு எங்காவது பார்த்தீங்களா அந்த மாதிரி. உங்கள் டேடியால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அழுகையே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ அவங்களாம் வந்துட்டு சார் அழாதீங்க சார், ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், இங்கேருந்து எங்கேயும் போயிருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மால்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நீங்கள் காணுமா. ஸோ அந்த 1/2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி டைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பக்கம் வந்துட்டு போலீஸ்லாம் வந்துட்டு எல்லா வேன் இந்த மாதிரி பஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பஸ்ஸு கூட விடாமல் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் டேடி வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால, அதனால கொஞ்சம் ஹையராக இருக்கார்ல, அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எல்லா இடத்துலையுமே. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு வந்துட்டு ஒன்றும் அப்போ நிஜமாவே காணோமா, யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா, என்ன எதுவுமே தெரியல, நான் வந்துட்டு யாருக்கும் ஒரு பண்ணது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு எதிரியுமே கிடையாது. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், ஆனால் எந்த ஒரு எதிரியும் இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க. ஸோ அவரால் யாரையுமே சந்தேகப்பட முடியல.
இங்கே இந்த மாதிரி பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஸோ இது எதுவுமே உங்க மம்மிக்கு தெரியாது. அவங்க என்ன அப்படின்னா, வீட்ல வந்துட்டு உங்க டாடிக்காக அதாவது பர்த்டே இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமலாம் கிடையாது. ஸோ ஈவினிங் வந்துட்டு 2 பேர் வந்ததுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகா எப்பவுமே பர்த்டே வந்துட்டு வெளில தான் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வீட்ல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய கேக் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட்மேட் கேக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்க டாடிக்கு பிடிச்சது, அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல்லா வந்துட்டு எப்படின்னா, நீங்க 3 பேர் தான் செலிப்ரேட் பண்ணுவீங்க. வேற யாரும் கூப்பிட மாட்டீங்க. ஆனா அதுவே வந்துட்டு அவ்ளோ மெமரீஸா, அவ்ளோ ஃபோட்டோலாம் எடுக்கிற மாரி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. அவங்களுக்கு வெயிட் பண்ணி ஒரு மாரி டயர்டாவே ஆயிடுச்சு. சரி ஓகே பேசாம நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா உங்களுக்கு கால் பண்றாங்க. அதாவது உங்களுக்கு கால் பண்ணலாம். அவருக்கு கால் பண்ணா சர்ப்ரைஸ் போயிடும். ஸோ நம்ம அவளுக்கு கால் பண்ணுவோம். 2 பேர் தானே போயிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கால் பண்ணலான்னு டயல் பண்ணி ஸோ அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னடா இது புது நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுறாங்க. ஸோ பேசுறது வந்துட்டு ஜேகே தான். என்ன சொல்றாருங்க, உங்களோட பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னா, உங்க புருஷன் வந்துட்டு போலீஸ்லாம் வந்துட்டு வச்சு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. என்னடா இது என்னோட பொண்ணு வேணும், உயிரோட வேணுமா? என்னடா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பதட்டமாகுது. ஸோ அவங்க வந்து டக்குனு ஃபோன் உங்களுக்கு தான் கால் பண்றாங்க. ஸோ உங்களோட ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்குது. நீங்க எடுக்கவே இல்ல. திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. இப்போ ஃபோன் வந்துட்டு போலீஸ் தானே வச்சிருப்பாங்க. இதுல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு மம்மி அப்படின்னு கால் வருதா? ஸோ வந்துட்டு அட்டெண்ட் பண்ணி சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லவும், நீங்க யாருங்க? நீங்க யார் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லவும், நான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎஸ் இது மாதிரி சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. நீங்க எதுக்கு என்னோட பொண்ணு ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறீங்க? அவங்க அப்படிங்கிற கேட்கவும், இல்லை மேம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்லணும்னு தெரியல. இங்கே வந்துட்டு நான் காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருக்கும் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும், முதல்ல அவர் தேடுறதை நிறுத்துங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் மேம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் தான், அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தால் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொண்டு போயிட்டு உங்களோட அப்பா கிட்ட ஃபோனை கொடுக்கவும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துட்டு இருக்குதாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் டேடி ஆல்ரெடி இங்கே வந்து போய் தானே உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு அவரோட ஒய்ஃபோட வாய்ஸ் கேட்டதும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் இந்த அளவுக்கு வந்துட்டு அழுவாரா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி வந்துட்டு பார்த்துட்டுக்கப்போ அவர் வந்துட்டு அவன் எங்கன்னே தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒவ்வொன்றும் சொல்லிட்டு அழகவும், உங்கள் மம்மி வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கால் அப்படிங்கிற மாதிரி அவர் பதட்டமாக கேட்குறாரு. என்னன்னு தெரியல, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. ஸோ நான் பாப்பாவுக்கு கால் பண்ணலாம் தான் எடுத்தேன். ஆனால் அதுக்குள்ளே அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட எதுவுமே சொல்ல, உன்னோட புருஷன் வந்துட்டு அவளை தேடுறத வந்துட்டு நிறுத்த சொல்லி, இல்லைன்னா உன்னோட பொண்ணு உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டா அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்படின்னா நம்ம தேடுறது அவனுக்கு தெரியுதா? அப்போ கடத்திட்டாங்களா? எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லவும், நான் எதுவுமே கேட்க முடியலங்க, அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், திரும்ப கால் பண்ணி பார்த்தியான்னு கேட்குறாங்க. கால் பண்ணால் கால் போகலைங்க, நாட் ரீச்சபிள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி திரும்ப ஜேகேவே கால் பண்ணாதான் உண்டு. ஸோ உங்கள் டேடிக்கு வந்துட்டு எவ்வளோ பாசம் இல்லையா? ஸோ எல்லா அப்பாவுக்கும் பொண்ணுங்க மேலே பயங்கர பாசம் தான். அட் த சேம் டைம் இந்த மாதிரி கேள்விப்பட்டதுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேங்க. ஸோ இங்கே வந்துட்டு தேடுதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் போலீஸில் வந்துட்டு அதை மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி தான் நிறையா கேஸ் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு நீங்கள் வாபஸ் வாங்குற மாதிரியே இருக்கட்டும். வெளியே வந்துட்டு மேபி உங்களை வாட்ச் பண்ணலாம். ஸோ ஆனால் நாங்கள் வந்துட்டு சீக்கிரட்டாக உங்கள் பொண்ணை தேடுறோம். உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவனையும் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் டேடி அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணோட உயிரில் நீங்கள் விளையாடுறீங்க. நான் அந்த கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கதறிட்டு இருக்கிறாரு. ஆனால் போலீஸ் வந்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படின்னா சரி ஓகே நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க, நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறாரு. அதை சைன்லாம் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களோட டேடிக்கு ஒரு கால் வருது. ஸோ அவர் பார்க்குறாரு, அன்னோன் நம்பர், ஒரு வேளை அந்த பர்சனாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஸோ ஜிகே வந்துட்டு ஓகே பரவாயில்லையே, சீக்கிரமாக அட்டன் பண்ணிட்டு நான் தான் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க சார், நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார், நான் கேஸை கூட வாபஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு. ஸோ ஜிகே என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே முதல்ல நீங்கள் இருக்காத உன்னோட வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வீட்டுக்கு போகவா சார், இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன் பொண்ணு நான் என்ன தின்னா போடுவேன், வீட்டுக்கு போப்பா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உங்களோட டேடியும் வந்துட்டு சரி நான் வீட்டுக்கு போனால் என் போட்டுருவீங்களான்னு சொல்லவும், டேய் சொன்னதை கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு போல. ஸோ முதல்ல சொன்னதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்கள் டேடி ஓகே சார் நான் சீக்கிரமாக போயிடுறேன், வீட்டுக்கு போயிடுறேன், என்னோட பொண்ணை மட்டும் விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போகவும் அவங்க அம்மா ஒரு மாதிரி அழுதுத்தானே உட்காந்துருப்பாங்க. அப்படியே வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. பொண்ணுங்க அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி வீட்டுக்கு தான் போக சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாரும் வரலங்க, நம்ம பாப்பா வரல அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே வாசலே நிற்கிறாங்க.
என்ன அப்படின்னா ஜேகே மறுபடியும் காசு உங்க டாடி நம்ம ரெக்கன் பண்ணி பேச நான் வந்துட்டு சார் என் பொண்ணு அப்படின்னு சொல்லவும் இன்னும் சும்மா பொண்ணு பொண்ணுன்னு கேட்குறீங்க முதல்ல உங்கள் வீட்டுக்கு உள்ளே போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லவும் 2 பேருமா இவங்களுக்கு எப்படி தெரியுது நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்து பார்க்குறப்ப உங்கள் டாடி வந்துட்டு இப்போ தான் நோட் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே வந்துட்டு உங்கள் மம்மி ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களே பர்த்டேக்காக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும்ல பொண்ணை காணோம் அப்படிங்கிறது. ஸோ 2 பேத்துக்கும் அந்த ஒரு ஒரு இதே இல்லை சந்தோஷமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்காங்க. திரும்ப வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜேகே கால் பண்ணி உனக்கு பர்த்டேக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறையா உன் ஒய்ஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல் அதை வேஸ்ட் பண்ண வேணாம். உன்னோட பர்த்டேவை நீங்கள் அங்கே செலிப்ரேட் பண்ணுங்கள். உன் பொண்ணு நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீ என்னை தாராளமாக நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணை காணோன்ட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டு பர்த்டே நான் என்ன உன் பொண்ணு சாப்பிட்டுவா போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னோட பர்த்டே நீ தாராளமாக செலிப்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ கேக்கு கட் பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி கத்தவும் என்ன பண்ணுன்னு தெரியல. அவங்க வந்துட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய பர்த்டே அது. ஆனால் ஒரு மாதிரி வந்துட்டு கேக்கு கட் பண்ணுறாரு. உன் ஒய்ஃபு கூட்டு ஒய்ஃப் நீ உன் ஹஸ்பண்டு கூட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதா இருக்குது. அப்படியே வந்துட்டு சரி ஓகே இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் வந்துட்டு உனக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு பணம் நிறையா தேவைப்படுது. அந்த பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூப்பிட்டுக்கோ நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் உன் பொண்ணை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு வச்சிடறாரு. அப்படியே வந்துட்டு 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. என்னங்க ஆச்சு 2 பேரும் தானே போனீங்க எப்படி காணாமல் போனா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லைம்மா அவள் வாஷ்ரூம் தான் போகிறேன்னு சொன்னான். ஸோ வெயிட் பண்ணி எனக்கும் டயர்ட் ஆகி போச்சு. எங்கடா இவ்வளோ நேரம் காணும் என்னதான் இருந்தாலும் அவள் வீட்டிலே வந்துட்டு 1/2 மணி நேரம் வாஷ்ரூமில் இருப்பா தானே. அதனால தான் வந்துட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே டைம் ஆக தான் எனக்கு பயமாயிடுச்சு. நான் போய் தேடுறப்போ இந்த மாதிரி ஃபோன் மட்டும் தான் கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு நைட் ஒரு 2 மணி ஆயிடுச்சு. 2 பேரும் தூங்கவே இல்லை பயந்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ தான் மறுபடியும் கால் வருது. ஏன்னா மறுபடியும் கால் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கவும் இப்போ ஜேகே தான் கால் பண்ணுறாரு. ஸோ கால் எடுத்ததுமே எவ்வளோ சார் வேணும் சீக்கிரம் சொல்லுங்கள் சார் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் பொண்ணு கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் அதுக்கு முன்னாடி கால் பண்ணுறப்ப நல்லா தான் பேசியிருப்பாரு. ஆனால் இப்போ செம டென்ஷனாக பேசுகிற மாதிரி இருக்குது. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் முட்டாள் மாதிரி தெரியுதா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் கூட வந்துட்டு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு உன் பொண்ணு அமைதியாக விட்டுலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீ பண்ண வேலைக்கு நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு என்ன ஜேகே சொல்கிறாருன்னா என்கிட்ட நீ கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு தானே சொன்னேன். அப்புறம் இப்படி போலீஸெல்லாம் என்ன இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா பூச்சாண்டிக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சார் சத்தியமாக இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் அப்போ கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் கால் பண்ணி அவங்கள இந்த வேலையை நிறுத்த சொல்லு. இதோட தண்டனை உனக்கு என்னன்னு தெரியுமா உன்னோட பொண்ணை இந்த ஒருத்தருக்கும் கண்ணிலே காட்ட மாட்டேன் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் காலும் பண்ண மாட்டேன் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஸோ உங்கள் டாடிக்கு மம்மிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மம்மி கேட்கவும் நான் அப்போவே வாபஸ் வாங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் தான் அப்போவே சொன்னேன்ல இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லவும் அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அது எப்படி அவங்க பேசுகிற நம்பர் எங்களால் ட்ராக் கூட பண்ண முடியல. அட்லீஸ்ட் எப்படி நாங்கள் பண்ணுறது எல்லாமே அவங்க மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. போலீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே சார் அவங்க எங்கேருந்து வாட்ச் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அவங்கள ட்ராக் கூட பண்ண முடியல. உங்ககிட்ட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி பண்ணது தப்பு தான். பட் இருந்தாலும் ஒரு கன்சர்னுக்காக அதாவது உங்கள் மேலே உங்கள் பொண்ணு மேலே ஒரு கன்சர்னால தான் நாங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு எங்களுக்கு தெரியாது. சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ இதை ஸ்டாப் பண்ணுறோம் இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம் எங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் தைரியமாக எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கன்னு சொல்லவும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சார் நீங்கள் அமைதியாக இருந்திருந்தால் இன்றைக்கி என்னோட பொண்ணை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துப்பான். ஆனால் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு சொல்லாமல் பண்ணுங்காட்டிக்கும் ஒரு வாரத்துக்கு கால் எதுவும் வராது. ஸோ உன்னோட பொண்ணு உங்கள்கிட்ட வரமாட்டா ஒரு வாரம் கழிச்சு தான் நான் கால் பண்ணுவேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணனே தெரியல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஸோ அழாதீங்க சார் சாரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் போலீஸ் வந்துட்டு அவங்களோட வேலையை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல அதை கண்டுபிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் அது இந்த மாதிரி ஆகவும் ஸோ அவங்களும் இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இப்போது அப்படியே வந்துட்டு இந்த சைட் பார்த்தா நீங்கள் தான் ஸோ நீங்கள் என்ன மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஸோ சிஸ்டமில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபுல்லாகவே இன்னுமே அந்த ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணல. எப்படின்னா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கடத்தல்காரங்கெல்லாம் போட்டுக்குவாங்க. ஸோ ஃபேஸ் எல்லாம் மறைச்சு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த ஃபேஸ் எல்லாம் கூட மாஸ்க்கெல்லாம் எடுக்கல அப்படியே தான் உட்காந்துட்டு சிஸ்டமில் ஏதோ வந்துட்டு இது பண்ணிட்டுருக்காரு. ஏதோ வந்துட்டு ஃபுல்லாக நல்லா ஹேக்கிங்லாம் தெரியும் போல் சும்மா இது மாதிரி இருக்காரு. நீங்கள் என்ன அப்படியே மயக்கத்துலேயே தான் கிடக்குங்க. ஸோ நீங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருந்து எழுந்துச்சு வெளில போகிறாரு. வெளிலனா அது ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் அடைச்சி வச்சிருக்கிறதே ஒரு வீடு தான் பெருசாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கா. ஸோ அப்படியே வந்து கிச்சனுக்கு போகிறாரு. அந்த கிச்சன் ஆல்சோ பிளாக்காக தான் இருக்குது. ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. செவத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி இருட்டாகவே தான் இருக்குது. குட்டியாக லைட் வந்து வெளிச்சமாக இருக்குது.
ஸோ அந்த ஃபுல்லாக இருட்டாக்குற மாதிரி லைட்டாக ஒரு சின்ன வெளிச்சம் தான் இருக்குது. அங்கே வந்துட்டு குக் பண்ணுறாரு, ஏதோ வந்துட்டு சமைச்சிட்ருக்காரு. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வராரு. ஸோ ஒரு 2 கப்பில் போட்டு எடுத்துகிட்டு வராரு. அப்படியே வந்து நீங்கள் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் நான் இன்னுமே மயக்கத்திலே கிடக்குறீங்க. அந்த ஃபுட்டை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் வாட்டர் பாட்டில் எடுத்து தெளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஆயிருக்கும் இருக்கும். ஸோ விடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் எந்திரிக்கல. அதனால வந்துட்டு அவரே தண்ணி தெளிச்சு எழுப்புறாரு. ஸோ நீங்கள் அப்படியே இப்படி தான் லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருட்டாக இருக்கா. ஸோ எழுப்புற ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்கிறாங்க. அவர் மாஸ்க் போட்டிருக்காரு. அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களை நீங்களே இப்போ தான் பார்க்குறீங்க. கையை கட்டல, வாயை கட்டல, காலை கட்டல, எதுவுமே கட்டல. ஜஸ்ட் அப்படியே மயங்கி இருப்பீங்க. அப்படியே கொண்டு வந்து படுக்க வைப்பாங்க. கீழே தான் கிடக்குறீங்கன்னா. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. நம்ம என்ன கடத்திட்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன கை கால் எதையுமே கட்டாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்க்குறப்போ அந்த பக்கம் ஜேகே தானே அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்காரா. ஸோ நீங்கள் வந்துட்டு யார் நீங்கள், எதுக்கே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கூட்டிகிட்டு வந்தேன், நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடத்திட்டு வந்துட்டீங்களா, சரி ஓகே சார். எதுக்கு சார் என்னை கடத்திட்டு வந்தீங்க? இன்றைக்கி எங்கள் அப்பா பர்த்டே தெரியுமா, நான் செலிப்ரேட் பண்ண தெரியுமா, இன்னும் முழுசாக கூட ஒரு பர்த்டே முடிஞ்சிருக்காது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், உங்கள் டேடி பர்த்டே முடிஞ்சு நேற்று ஒரு நாள் ஆயிடுச்சு, ஸோ இதை விடிஞ்சிருச்சு, இன்றைக்கி அடுத்த நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஐயோ என் அப்பா பர்த்டே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு இல்லூஸ், நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கிறேன், உனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு சார் இப்போ அதனால என்ன சார், எனக்கு பர்த்டே முடிஞ்சிச்சுல, எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க சாப்பாடு அப்படியே ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. நீங்களே குக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே பார்க்குறாரு. உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு கேட்கவும், பயமாவா, எனக்கு பயமா இல்லையே, நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, நான் சாப்பிட்றேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லவும், அதில் நான் தான் விஷத்துக்கு கால் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஷத்த கால் தான் சாப்பிட்டேன்னா நான் செத்து தான் போவேன், அதனால என்ன அதுக்காக நான் பயந்துட்டு இருக்கணுமா என்ன, எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாக தானே போகிறேன், எப்போ செத்தா என்ன, ஆனால் நான் பயந்தெல்லாம் சாகக்கூடாதுப்பா, செத்தாலும் சரி அப்படியே ஹாப்பியாக சாகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரே வியடாக பார்க்குறாரு, யாராங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கவும் அந்த ஒரு கப்பெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இன்னொரு கப்பு கையில் வச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதையும் பிடிக்கி நீங்களே சாப்பிட்றீங்க. ஆனால் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும், அது என்னோடு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு ஐயோ சாரி சார், எனக்கு கொஞ்சம் பசி அதிகமாக இருக்குது, நீங்கள் வேறு செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி தின்னு தோலை அப்படின்றாரு. நீங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டுட்டு பேசுகிறீங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி வரவும் பேர்லாம் சொல்லுவானா. ஸோ அப்படியே திரும்பி பார்க்கவும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஏன் அப்படின்னா முறைச்சிருப்பாரு. இப்படின்னா கண்ணு மட்டும் தான் தெரியுது. ஃபுல்லாகவே மாஸ்கெல்லாம் போட்டு மறைச்சிருக்காரு. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடாரு. போயிட்டு அவருக்கு செம பசி போல் மறுபடியும் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன கட்டி கூட போடாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தவந்துட்டே போகிறீங்க. ஸோ ஜேகே பார்த்துறாரு. உன்னை என்ன இப்போ கட்டியாக போட்டுருக்கு, எதுக்கு இப்படி தவந்துட்டு வர, எந்திரிச்சு நடந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு நடக்கிறீங்க. சார் நீங்கள் ஏன் சார் வந்துட்டு என்னை கடத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கவும், ஆமாம் என்ன தானே கடத்துக்கிறீங்க, அப்போ எதுக்குன்னா தெரிஞ்சுக்கணும்ல, எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அதெல்லாம் உனக்கு டைம் வரும்போது சொல்கிறேன், ஓவராக பேசுனீங்கன்னா கட்டி போட்டுருவேன் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அமைதியாக போயிட்டு உங்களை எந்த ரூமில் வச்சிருந்தாலும் அதே ரூமில் போயிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு நாள் போயிடுது. ஆனாலும் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு உங்கள் அப்பா வந்துட்டு செமையாக பயந்துருப்பார்ல, அதுவும் ஞாபகம் வருது. உங்கள் மம்மியும் பயந்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆனால் இவன் எதுக்கு கடத்தினான்னு எனக்கு தெரியல, எதுவுமே தெரியல. எங்கேயும் தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அவன் கட்டி அப்படின்னா நான் ட்ரை பண்ணால் வெளியே ஏதாவது பிரச்சனை வச்சு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ, ஏதாவது கேட்லலாம் கரண்ட் ஷாக் வச்சுருப்பானோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுது. ஏன்னா கட்டி கூட போடல, அப்போ வெளில தப்பிச்சு போக ட்ரை பண்ணால் கேட்டில் கரண்ட் ஷாக் வந்து செத்துருவோமே, என்னடா பண்ணுறது இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இப்போ என் அப்பா பயந்துக்குவாங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்படியே யோசிச்சு வச்சு தூங்கிடுறீங்க. ஸோ ஒரு நாள் இதே மாதிரி தான் போகுது. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு விடியுது, நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே லைட்டாக எந்திரிக்கிறீங்க. செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் நைட்டு கீழே தான் தூங்கியிருப்பீங்க. அதாவது ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்களோ, ஸோ அந்த இடத்துல கீழே தான் படுத்து தூங்கியிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஏதோ உங்களுக்கு மெத்தையில் படுத்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா. ஸோ அப்படியே சரி ஓகேன்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக்கும், லைட்டாக கொஞ்சம் தான் வெளிச்சமாக இருக்குமா. ஸோ அப்படியே கையில் தடவி தடவி பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறப்போ ஃபுல்லாக ஒரு மாதிரி மெத்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே எந்திரிச்சு நல்லா குதிச்சு குதிச்சு பார்க்குறீங்க. மெத்த தான். ஐய் இங்கே மெத்தையெல்லாம் இருக்கா என்ன, பரவாயில்லப்பா கடத்திட்டு வந்தாலும் கொஞ்சம் என்ன நல்லபடியாக தான் பார்த்துக்கிற நீ அப்படிங்கிற சொல்லிட்டு நல்லா ஜங்கு புகுன்னு குதிச்சுட்டு அப்படியே மெத்தையை கட்டி பிடிச்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு மெத்தையில் படுத்தா தான் தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வீட்டில் நல்லா ரிச் இல்லையா, ஸோ நல்லா பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு அந்த மெத்தையை பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பியாக ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு போகிறீங்க. ஸோ பசிக்கும்ல, எந்திரிச்சது உங்களுக்கு பசிக்கும். ஸோ அப்படியே கிச்சன் பக்கம் போகிறீங்க. போனீங்க அப்படின்னா அங்கே ஜேகே தான் பின்னாடி திரும்பி, அதாவது அவர் அந்த பக்கம் திரும்பி குக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம ஸ்மெல்லாக இருக்குது. என்னன்னே தெரியல, உங்களுக்கு அவ்வளோ ஸ்மெல், அந்த மனம் அப்படியே உங்களை எப்படி தூக்குது, அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்குது அவர் எதோ குக் பண்ணுறது. ஆனால் அந்த பக்கம் திரும்பி குக் பண்ணவும் அவரோட பின்னாடி பேக் போஸ்ட் மட்டும் தான் தெரியுது, தலை அந்த மாதிரி முதுகு தான் தெரியுதா.
மூஞ்சிய காட்டல இவன் நேத்து இருந்து, எப்படியாவது இன்னைக்கு பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி கியூரியாசிட்டி அதிகம் உங்களுக்கு. ஸோ எதா இருந்தாலும் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி போன மாதிரி போறீங்க. ஸோ நேரா போனால் அதாவது அவரோட ஃபேஸை மறைச்சிப்பாரு அப்படின்ட்டு தெரியாத மாதிரி போறீங்க. ஸோ அப்படியே அப்படி தகுந்துட்டே போயிட்டு இருக்கீங்களா? அப்படியே தகுந்துட்டே போகவும் கிச்சன் கிட்டே உள்ளே போயிடுறீங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எந்திரிச்சு நிற்கலாமா, இல்லை அப்படியே ஃபேஸ் மட்டும் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற பக்கம் கரெக்டாக ஜேகே திரும்புறாரு. அப்படியே உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் தெரியுது. அப்படியே அவரோட க்யூட்டா பப்பி ஃபேஸு அது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இவன் கடத்தல்காரனாங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஃபீலே இல்லை. அவர் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பவும் அப்படியே நீங்கள் பேன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கவும் வாவ் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க வாய் திறந்து, அதனால அது ஜேகேக்கு கேட்டுருச்சு. டக்குன்னு அப்படி கீழே பார்க்குறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு வாவ் செம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு நம்பவே முடியல. ஒரு மாதிரி வியர்டாகவே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வாவ் செம ஹேண்ட்ஸமாக இருக்குப்பா, நீ நீ நிஜமாவே கிட்னாப்பரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு செம கடுப்பாகுது. முதல்ல அந்த பக்கம் தள்ளி நில்லை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்போ தான் முக்கிய ரியலைஸ் ஆகுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து நின்றுட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன, நான் வந்துட்டு உன்னை கிட்னாப் பண்ணிக்கிறேன் ஓகேவா, என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, தேவையில்லாமல் இப்படி கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நான் எந்த நேரத்தில் எப்படி பண்ணி எனக்கே தெரியாது, உன்னோட சேஃப்டி உன்னோட சேஃப்டி உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ கொஞ்சம் குழந்த மாதிரி மூஞ்சிருந்துச்சு, தொட்டு பார்த்தேன், அது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. குக் பண்ணி முடிச்சிருப்பாரு. ஸோ அப்படியே சமமானம் வந்திருக்குமே அப்படியே ஃபுல்லாக பார்க்குறீங்க. செமையாக இருக்கும் போலே, நல்லா ஒரு குக் பண்ணுறான், இவன் ஒரு செஃப்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பாடு ஃபுல்லாகவே ஒரு கப்பில் போட்டுக்கிறீங்க. அதாவது மொத்தமாக நீங்களே எடுத்து கொட்டிக்கிறீங்க. ஸோ கொட்டிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாரு, அது 2 பேத்துக்கு சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன்டா இவ்வளோ கம்மியாக சமைக்கிற, உனக்கு காசு ஏதாவது பிரச்சனைனா எங்கள் அப்பா கிட்ட கேளு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு இத்தனை இருக்கு உனக்கு வந்துட்டு அது கம்மியாக இருக்கா, இப்படியெல்லாம் தின்னா வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட பணம் தரலும், ஓ அப்போ நீ பணத்துக்காக தான் எனக்கு கடத்தினியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், பணத்துக்காக தான் உன்னை கடத்தினேன், ஓவராக ஏதாவது பேசணுன்னு வையேன், உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏதோ கொல்லுவியா, வேணாப்பா வேணாப்பா நான் அமைதியாக சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு பாதி வச்சுட்டு நான் பாதி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அதில் மனசே இல்லாமல் பாதி எடுத்து இன்னொரு கப்பில் போட்டுருக்கீங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல உங்களை யாரோ கடத்தி வச்சுக்கிற மாதிரி ஃபீலே ஆக மாட்டேங்குது. நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க, இவனை கடத்திட்டு தான் வந்தான், ஆனால் ஏன் எனக்கு அந்த ஃபீலே வர மாட்டேங்குது, இவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஹார்ட் ஒரு மாதிரி படப்படப்படன்னு அடிக்குது, ஏன் பயத்தினால அது மாதிரி ஃபீல் ஆகல, ஆனால் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. என்னவோ தெரியல, ஜேகே வந்துட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் ஆகுறப்பெல்லாம் சடனாக வந்துட்டு எங்கேயாவது பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு உங்கள் கண்ணை பார்த்தாரு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி ஹார்ட்டில் படப்படப்படாக இருந்தது. இது பயமாக இருக்கிற மாதிரி தெரியல, பயத்தினால இப்படி ஹார்ட் பீட் ஆகலை, ஆனால் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படியெல்லாம் ஆனது இல்லையே. ஐயோ என் ஃப்ரெண்டு இருந்தால் என்ன நான் கேட்டிருப்பேனே, அவன் எனக்கு சொல்லியிருப்பாளே, அவகிட்டே பேச முடியாமல் போச்சே அப்படின்ட்டு போயிட்டு கிட்னாப்பர் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவரு திரும்பிட்டு என்ன அப்படிங்கிறாரு, உங்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா என்னால் கிட்னாப்பர் அளவு ஜெகன் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சாமானே இல்லை, நைஸு அப்படிங்கிறீங்க, எதே அப்படிங்கிறாரு. நேமாக சொன்ன சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி வேடாக பார்த்தாரு, என்ன வேணும் எதுக்கு வந்த அப்படிங்கிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி வேடாக பண்ணுறீங்க. அதனால வந்துட்டு சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் எரிஞ்சு விழ மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியல. இப்போ வந்துட்டு என்னென்னா, சரி எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு இவ்வளோ நேரம் அப்படி கூப்பிட்றத விட இப்போ இப்படி கூப்பிடுறது உங்களுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, வியர்டால சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவருக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும் போல், ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் இப்படி பார்க்குறீங்க. வந்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கோவமாக நடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப காமாக அவ்வளோ க்யூட்டாக நீங்கள் கூப்பிடவும் என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அது வந்துட்டு எனக்கு வயிற்றுக்கு நீ கொடுத்த சாப்பாடு பத்தலை, கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கி சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு புரிஞ்சிருச்சு, இது சரியான தீனி பண்ணாத மாட்டிருக்கு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கப்பில் அவர் வச்சுட்டு அப்போ தான் 2 வாய் எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இப்படி கூப்பிட்டு கேட்கவும் இந்தா இதையே சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வேறு ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உனக்கு ஓகே தானா, உனக்கு இப்போ ரொம்ப பசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பசிச்சா மட்டும் நீ என்ன விடவா போகிற என்ன சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் பசி தாங்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா.
ஸோ ஜேகே வந்துட்டு சரி ஓகேன்ட்டு அந்த கப்பை அப்படியே உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்களும் வந்து அந்த கப்பை அப்படியே 2 கையில் நீட்டி வாங்குறீங்க. ஸோ அப்போ எப்படின்னா அவரோட அதாவது வந்து அதுக்கு வந்து கை வச்சு வாங்குறீங்களா? ஸோ இதில் ஒரு மாதிரி டச் ஆகுது. என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவரும் கையை எடுக்கவே இல்லை, நீங்களும் வந்து கையை எடுக்கவே இல்லை. 2 பேரும் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மணி நேரம் போயிட்டே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையாக பறந்துட்டே இருக்கா. அவரும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காரு. என்னவோ தெரியல, அவருக்கு அப்படி இப்படி இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்ச நேரத்தை கான்சியஸ்க்கு வந்துட்டு அப்படியே கை டக்குன்னு எடுத்துறாரு. நீங்க வந்துட்டு பாக்குறீங்க, ஐயோ இப்போ என்னாச்சு, இப்போ என்னாச்சு, எனக்கு வயிற்றுக்குள்ள ஏதோ பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறியா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவருக்கும் அப்படி தான் இருக்கு போல். ஸோ ஒரு மாதிரி அந்த பக்கம் போயிடுறாரு, அந்த இடத்துல நிற்கல. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு அவருக்கு. என்னது என்ன பண்ணுது இந்த பொண்ணு, ஏன் இப்படி இருக்கிறா, இவள் நான் கடத்திட்டு வந்திருக்கிறது கூட கொஞ்சம் கூட பயம் எல்லாமே கிட்டே இப்படி இப்போ க்ளோஸாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் நான் கடத்திட்டு வந்தேனா இல்லை என்ன அவள் கடத்திட்டு வந்தாலானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தனியாக பிணத்திட்டே இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு எட்டி பார்க்குறாரு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. அதனால அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டால இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே குட்டிக்கு வந்துட்டு ஓடுறீங்களா. ஸோ எதுக்கு இப்படி ஓடி வர அப்படிங்கிறாரு. கூப்பிட்டல அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், யார் கூப்பிட்டு தான் ஓடி வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீச்சி, யார் கூப்பிட்டாலும் அப்படி ஓட மாட்டேன், நீ கூப்பிட்டா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா நீ கடத்தி இருக்கல அதனால நீ கூப்பிட்டா ஓடி வர, மற்றபடி தப்பா எதுவும் நினச்சிக்காத, நான் ரொம்ப டீசெண்டான கேர்ள் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், தெரியுது பார்த்தாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ரூம்குள்ளே மறுபடியும் கூப்பிட்டு போறாரு. நீங்களும் அப்படி போறீங்க. இங்கே எது கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லவும், அதுவா நீ கொஞ்ச நேரம் கூட கை கால் வச்சுட்டு அமைதியாக இருக்க மாட்டேங்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா உங்களை போட்டு அந்த சேர்ல கட்டி வைக்கிறதா போறாரு. இவ்வளவு நாள் கட்டி வச்சிருக்க மாட்டாரு, 2 நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட கட்டி போட்டதில்லை. ஆனா நீங்க பண்ற சேட்டை தாங்க முடியல, அதனால அவர் வந்துட்டு உங்களை அப்படியே கட்டி போட்டலாம் அப்படின்ட்டு சேர்ல போயிட்டு உட்கார சொல்றாரு. நீங்களும் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே கேட்குறீங்க, பாவம் ஜேகே எனக்கு கட்டி வைக்க போறியா அப்படின்னு அப்படி பாக்குறாரு. பாவமா தான் இருக்குது, அதை என்ன பண்றது, ரொம்ப பண்றீங்களா, அதனால வந்துட்டு ஆமா கட்டி தான் வைக்க போறேன், அமைதியா வாய் மூடிட்டு உட்காரு, இல்லைன்னா வாயும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. நீங்க வந்துட்டு வாயை மட்டும் விட்டுருப்பா, எனக்கு வந்துட்டு அப்பப்போ ஏதாவது சாப்பிட மட்டும் கொண்டு வந்து ஊட்டி விடு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஊட்டி விடவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா கை காலை கட்டி போட்டா எப்படி சாப்பிட சொல்றீங்க, முதல்ல அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு காலை வந்துட்டு சேரோட போட்டு கட்டுறாரு. நீ காலை என்ன கட்டுற அப்படின்னு சொல்லவும், நீ தவந்துட்டு வருவியே அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கையும் வந்துட்டு பின்னாடி சேரோட சேர்த்து கட்டினா வலிக்கும்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா சும்மா முன்னாடி மட்டும் கட்டி வைக்கிறாரு. ஏன் எல்லா படத்துலையும் வந்துட்டு பின்னாடி தானே சேரோட கட்டுவாங்க, நீ என்ன முன்னாடி கட்டி விட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா கலிக்கும்ல. எனக்கு புரியலை, நீ என்ன ஜேக்கி இவ்வளோ ஹம்பிளாக இருக்க ஆனால் எனக்கு கிட்னாப் பண்ணிக்கிற, எனக்கு இன்னுமே வந்துட்டு நீ எனக்கு கடத்திக்கிறேன்னு ஃபீலே ஆகலை தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எனக்கே அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கையெல்லாம் கட்டி முடிச்சாச்சுல்ல. ஸோ அப்படியே காலு கை கட்டியாச்சு, ஆனால் சேரோட சேர்த்து கட்டணும்ல, அப்போ தானே நீங்கள் எங்கேயும் எந்திரிச்சு வரமாட்டீங்க. அதனால கயிறு எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக வந்துட்டு கயிறு சுற்றுவாங்களே, சேர் பாடி 2 சேர்த்து சுற்றுவாள். ஸோ அப்படி வந்துட்டு சுற்றுறதுக்கு வராரு. ஸோ அப்படி கரெக்டாக அப்படி சுற்ற வரும்போது எப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக டச் ஆகும்ல, லைட்டாக கண்ணை வந்துட்டு கண்ணத்தில் டச் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி டச் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு அவர் ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுட்டாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அதை விட ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அதாவது அந்த கண்ணை 2 வரிசைட்டு அப்படியே இருக்குது. 2 பேரும் அதை எடுத்துக்கவே இல்லை அந்த பக்கம். அப்படியே வந்துட்டு இருக்கீங்க ஸ்டாச்சு மாதிரியே. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 2 பேருக்கு அது ரியலைஸே ஆகலை. அப்படியே வந்துட்டு அவர் கட்டவும் இல்லை, எதுவும் பண்ணல. அப்படியே 2 பேரும் ஸ்டாச்சு மாதிரி இந்த கண்ணை 2 உரசின மாதிரியே இருக்குது. ஸோ ஜேகே தான் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அப்படியே சீக்கிரமாக கட்டி விட்டுட்டு போயிடுறாரு. அவருக்கு எப்படி எப்படியோ இருக்குது, அந்த கண்ணத்தை ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு போயிட்டுருக்காரு. என்னமோ தெரியல, இன்னுமே அது ஒரே மாதிரி ஃபீலாகவே இருக்கும் போல். நீங்களும் வந்துட்டு என்னாச்சு இப்போது, எனக்கு ஏன் அடிக்கடி என்ன நடக்குதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்னன்னு தெரியல, ஒரு சில டைமில் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுது. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு ஒன்றுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏன் இப்படி அடிக்கடி ஃபீல் ஆகுது, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆனது இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆனது உங்களுக்கு பசிக்குன்னு சொன்னீங்கல்ல, அது வந்துருச்சு. அதாவது அந்த பசி உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு கூப்பிட்றீங்க ஜேகே அப்படின்னு ஒரு அஸ்கி வயசில் கூப்பிட்றீங்க. அவருக்கு அது ஏதோ பண்ணுது. ஐயோ என்ன இந்த மாதிரி கூப்பிட்டுருக்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள்ட்டு பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அடைச்சி இதுக்காக இந்த மாதிரி கூப்பிட்டாவ, சரியில்லை இந்த பொண்ணு சுத்தம் மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஓ எனக்கு கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு மாதிரி நீங்கள் எது பேசினாலும் அவருக்கு அது டபுள் மீனிங்காகவே புரியுதா எதே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பாஸ், ஏன் எதுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஷாக் ஆகுறீங்க, எல்லாத்தையும் டபுள் மீனிங்காக எடுத்துக்கிறீங்க, சாப்பாட்டில் என்ன வேணாலும் கொடுப்பீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீவும், அவர் வந்துட்டு இருக்கிறத சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, எதே ஏன்டாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் உனக்கு என்ன மரியாதை, இருக்கிறத சமைச்சு கொடுத்தேன்னா ஏதாவது
அதெல்லாம் நான் கேட்டு நீ சமைச்சுக்கணுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறேன், நான் பேசிக்க சமைச்சிட்டு வா அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு போறாரு. என்னன்னே தெரியல. இந்த மாதிரி நீங்க பேசுனதுக்கு ஒரு கிட்னாப்பர் என்ன பண்ணிக்கணும்னா பலான்னு கணத்துல நான் 4 விட்டுருக்கணும். ஆனா அவர் வந்து நீங்க சொல்றது கேட்டுட்டு போறாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆமா, இவன் நிஜமாவே என்ன கிட்னாப் பண்ணானா? இப்ப நான் பேசுனதுக்கு வேற யாராவது இருந்தா என்ன நேரம் கொன்னு இருப்பாங்க. ஆனா இவன் பாரு போறான், சமைக்கிறான். ஆண்டவா, இது என்னன்னு எனக்கு புரியலையே. ஆனா இது ஒரு மாதிரி ஃபீல் நல்லா தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ சமைச்சிட்டு வந்துட்டாரு. அப்படியே கொடுக்குறாரு. எப்படின்னா சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ சமைச்சிருக்காரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதையும் பார்க்குறீங்க, ஜேகேவையும் பார்க்குறீங்க. அவர்கிட்ட என்ன இந்தா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா இந்தாண்ணா நான் எப்படி சாப்பிட முடியும்? என் கை கட்டி போட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகேன்ட்டு அதுக்கு நான் என்ன அவுத்து விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுக்கிறீங்க? திரும்ப நீங்கள் அதாவது இப்போ கட்ட வைப்பீங்க. ஸோ மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கட்டுவீங்க. அப்புறம் திரும்ப நீங்கள் கட்டும்போது கண்ணு ரெண்டும் வரசும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சிஜி இப்போ என்ன அது தெரியாமல் ஆக்சிடென்ட் அப்படிங்க. நானும் அதான் பஸ் சொன்னேன், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல். ஸோ நீங்கள் இப்போ எனக்கு ஊட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு வேலை மிச்சம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் அவரும் பார்க்காரு. அதுவும் சரிதான், எதுக்கு இந்த மாதிரியெல்லாம், நம்ம ஜஸ்ட்டு வாயில் மட்டும் போட்டுட்டு போயிடலாம், ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சிப்ஸ் மாதிரி பொரிச்சிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை அப்படியே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து வைக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஒன்று வச்சுட்டு இன்னொரு அதை சாப்பிட்டு முழுங்கிடுறீங்க. அவர் பார்க்குறாரு எங்கே போய் வச்சதுன்னு. இவ்வளோ நேரம் வாயில வச்சுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டேன் பாஸ், அடுத்து அப்படின்ட்டு ஆன்னு கேட்குறீங்க. ரெண்டு எடுத்து உள்ள போட சொல்கிறீங்க. அவரும் ரெண்டு எடுத்து உள்ள போட்டிருக்காரு. நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஒவ்வொரு வாயும் உங்களுக்கு ஊட்டுறப்போ வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேஷன், அவரோட கை வந்துட்டு உங்களோட லிப்பில் பற்றவே கூடாது, வாயில் படவே கூடாது, ஒரு கணத்தில் கூட டச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி ரெண்டு விரலில் மட்டும் அப்படியே எடுத்து அப்படியே ஒரு மாதிரி நம்ம கூட போகல ஒரு மாதிரி லைட்டாக அப்படி 2 விரட்டு பிடிச்சி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பிடிச்சி அந்த எட்ஜில் வச்சு தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்படி வச்சு கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா எப்படின்னா ஒரு தடவை ஒரு சிப்ஸ் நீங்கள் வந்துட்டு அவர் வாயில் வைக்கிறப்போ கடிச்சிடுறீங்க. ஸோ கடிச்சதும் அவர் கை வந்துட்டு என்ன ஆகுதுன்னா உள்ளே துணிப்பாங்கள்ல. ஸோ அப்படி துணிக்கிறதுக்குள்ள நீங்கள் அதை கடிச்சிடுவீங்களா பாதி. ஸோ எப்படின்னா அவரோட கை வந்துட்டு உங்களோட லிப்குள்ளேயே வந்துட்டா. ஸோ ஒரு மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அதுவும் சிப்ஸ் நினச்சி நல்லா நறுக்குன்னு கடிச்சிடுறீங்க. அவருக்கு செம்மையாக வலியாயிடுது. ஐயோ அப்படின்னு கத்திடுறாரு. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, என்னாச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்னு. எதுக்கு போய் கை கடிச்சா அப்படின்னு கேட்கவும் இல்லை அது சிப்ஸ்ன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேன்ட்டு என்னால் முடியல, உன்னை எப்படா கொண்டு போய் விடுவேன்னு இருக்கு எனக்கு அப்படிங்கிறாரு. எனக்கும் அப்படித்தான் இருக்குது, என் அப்பாவுக்குன்னு போல இருக்குது, எங்கள் அப்பா கிட்ட பேசணும் போல இருக்குது, எங்கள் அப்பா ரொம்ப பயப்படுவார் தெரியுமா, பேட் ஆகிட்டிங்களா ஒரு மாதிரி அப்படி ஆனதும் சாப்பிட்றது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஜேகே எழுந்திரிச்சு போயிட்டாரு. நல்லது, நீ வாய் தரேன், அதாவது நீ வாய் மூணுது எனக்கு ரொம்ப நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. ஸோ என்னதான் அப்படி போயிருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எட்டி பார்க்குறாரு உங்களுக்கு தெரியாத மாதிரி. ஒரு மாதிரி நீங்கள் சேடாக மூஞ்செல்லாம் தங்க வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக உங்கள் டேடி மேலே ஞாபகம் போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு கண்ணு முன்னாடி அவர் கூட இருந்துட்டு நீங்கள் இப்படி காணாமல் போனது அவரால் ஏற்றுக்கவே முடியாதுல்ல. ஸோ ரொம்ப பயந்துருப்பாரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க அந்த அன்னைக்கு, ஏன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு டக்குன்னு நான் சொல்லணும்னு தோணியிருக்கும். என்ன அப்படின்னா, நான் காணாமல் போயிட்டாலும் நீ வந்துட்டு பயப்படக்கூடாது, நான் எங்கே இருந்தாலும் பத்திரமா இருப்பேன், என்னை பற்றி கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தைரியம் சொல்லியிருந்திருப்பீங்க. உங்களுக்கே தோணுது, நான் அது ஏன் சொன்னேன்னு தெரில. ஆனால் அட்லீஸ்ட் அதாவது சொன்னேன்ல, என் டேடி வந்துட்டு பயப்பட மாட்டாங்க, கொஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு அடிக்கடி நிறைய குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். 2 நாளாக இங்கே இருந்திருப்பீங்க. அந்த 2 நாளும் வந்துட்டு அடிக்கடி அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும். என்னன்னு தெரியல, மேலே அந்த மாதிரி சவுண்ட் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இது நமக்கு மட்டும் தான் இப்படி கேட்குதா, இல்லை ஒரு வேளை இது இல்யூஷனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலும் அடிக்கடி கேட்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல என்ன அப்படின்னு. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியல. பட் ஏதோ வீடு மாதிரி இருக்குது கீழே, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலே என்ன இருக்க போகுது, இதுவே வீடு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு விட்டுறீங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பசி எடுத்துருச்சு. ஸோ லஞ்ச் வேணும்ல, அதனால ஜேகேன்னு கத்திட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு அங்கேருந்து கத்துறாரு. பசிக்குது அப்படின்னு சொல்லவும் அதுதான் சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சமைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் கொண்டு வாங்க பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறவும் அவர் வந்துட்டு கொண்டு வராரு. ஸோ கொண்டு வந்து இப்போ ஸ்பூன் கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா இந்த கையில் கொண்டு போய் வாயில் மாட்டிட்டு அப்புறம் கடிச்சு வச்சு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் கொண்டு வந்துட்டாரு. நீங்களும் பார்க்குறீங்க, ஓ அப்படி வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து ஸ்பூனில் ஊட்டுறாரு. உங்களுக்கு அது பத்தவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு கையில் எடுத்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. என்ன உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஒரு 4 வாய் ஊட்டியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை இது செட் ஆகாது, இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லவும், ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பாடு சொல்ல ஸ்பூனை தூக்கி போடு அப்படின்னு சொல்லவும், அப்புறம் இதில் ஊட்டுறது அப்படின்னு சொல்லவும், கை தான் கழுவு கொடுத்துருக்காருல பிடிச்சிக்க ஒரு கையில் வந்துட்டு சாப்பாடு ஊட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு சரி ஓகே சாப்பிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவரும் சாப்பாடுலாம் எடுத்து ஊட்டுறாரு. என்னமோ தெரியல, கையில் சாப்பாடு எடுத்து ஊட்டுறப்போ யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி அவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வரும்ல.
ஸோ அப்படி ஊட்டி விடப்போ அது என்னன்னு தெரியல, ஸ்பூனில் ஊட்டினா வருமானு தெரியல, பட் கையில் சாப்பாடு நமக்கு யாராவது ஊட்டினாங்கன்னா அவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வரும், நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி தனியாக ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு எடுத்து ஊட்டவும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அப்பா ஞாபகம் வருது, அம்மா ஞாபகம் வருது, அப்படியே அமைதியாக சாப்பிட்டே இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு கையில் ஊட்டுறப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஃபுல்லாகவே அவங்களோட கையில் படும்ல, அவருக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் வந்துட்டு சரி ஓகே முதல்ல அவள் சாப்பிட்டா சரி அப்படின்ட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காரு. ஸோ ஃபுல்லாக ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் ஓகேவா இன்னும் எதாவது வேணுமா அப்படின்னு கேட்கவும் தண்ணி வேணும். ஸோ தண்ணியை வந்து கிட்டத்தட்ட 3/4 பாட்டில் குடிச்சிருப்பீங்க. எதுக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கிற, அப்போ சாப்பாடே சொல்லி வேணும்னு சொல்லி தான் நான் கொடுத்துருப்பேன், அவ்வளோ பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது, என்னன்னு தெரியல, எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாரு. எப்போ வேணாலும் உறிஞ்சு குடிச்சிக்கோ, எனக்கு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரும் அந்த பக்கம் போயிடுறாரு. போயிட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவார் போல், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் அந்த ரூம்லேயே அவர் இருக்க மாட்டேங்கிறாரு. அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது அவர் அங்கே எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது. ரொம்ப நேரம் நீங்கள் கற்றுனதுக்கு அப்புறம் தான் வராரு. ஸோ இவன் இங்கெல்லாம் எங்கே போகிறான், இங்கே இருக்கிறது ஒரே வீடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லை? அடிக்கடி வந்துட்டு மேலே ஏதோ குழந்தைங்க சவுண்டெல்லாம் கேட்குது, இன்னமும் இங்கே வித்தியாசமாக இருக்கே, என்னன்னு தெரியலையேன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களோட மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி டிடெக்டிவ் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னமோ தெரியல அந்த ஃபுட்டுக்கு வந்துட்டு எப்படின்னா சிக்கன் மாதிரி ஏதோ வந்து சமைச்சு கொடுத்துருப்பாங்க, கிரேவி மாதிரி. ஸோ அந்த மாதிரி சிக்கன் வந்துட்டு அது லைட்டாக உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி தாகமாகவே இருக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக தாகமாக இருக்குது, அந்த தண்ணி ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி தண்ணி குடிச்சு ஒரு டைம் வந்துட்டு உங்களுக்கு வாஷ்ரூம் போக வேண்டிய மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் ஜெகேன்னு கத்துறீங்க அங்கே இல்லை அப்படிங்கிறது. ஸோ நல்லா 4-5 தடவைக்கு மேலே கத்துனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு ஓடி வராரு. ஸோ அது உங்களுக்கு தெரியுது அவர் எங்கேருந்து ஓடி வராரு அப்படின்னு. ஆனால் எங்கேருந்து ஓடி வராங்கன்னு தெரியல. ஜேகே அந்த இடத்துல இல்லாதப்போ மேலே ஏதோ குழந்தைங்க சவுண்ட் கேட்குது. ஆனால் அவர் இங்கே இருக்கிறப்போ அங்கே அதிகமாக எந்த சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு எது கத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கையெல்லாம் கட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் அதுக்கு நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்ன அப்படின்னா நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு நீயே பண்ணி விட்டுருப்பீங்களா? ஸோ அதனால் அவர் அப்படி புரிஞ்சுட்டாரு. இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கத்துவோம். ஈச்சி இப்படியெல்லாம் பேசியிருக்கேன், கையை அவுத்து விடுப்பா, கட்டை அவுத்து விட்டு நான் போயிட்டு வந்துக்கிறேன், அதெல்லாம் நான் போய் பண்ணி எல்லாம் அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்ணு இப்படி ஃப்ளாவில் இருக்குது, நீங்கள் ஏதோ வேறு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தட் மீன்ஸ் நீ கட்டெல்லாம் அவுத்து விட்டீங்கன்னா எனக்கு எங்களுக்குன்னு தெரியல யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ 2 பேத்துக்கு புரியல. ஆனால் 2 பேரும் வந்துட்டு 2 பேத்தையும் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சீச்சின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அதே மாதிரி தான் கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. ஸோ கட்டெல்லாம் அவுத்து விட்டதுக்கப்புறமா நீங்களும் வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. என்னடா போட்டு சமைச்சா இவ்வளோ தண்ணி தாகமாக இருக்குது, இங்கே இப்போ தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நேரம் கிச்சனுக்கு போயிட்டு இன்னும் தண்ணி எடுத்து குடிச்சிட்டே இருக்கிறீங்க. அவர் அப்போ தான் நோட் பண்ணுறாரு. மறுபடியும் சாப்பிட்டு பார்க்குறாரு. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தாகமே இல்லை. வாவ், நீ நிறையா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற, செமையாக இருக்குப்பா, நீ ஏதாவது செஃப்பா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லவும், வந்து கட்டி போடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. திரும்பி பார்க்குறாரு, முறைக்கிறாரு. ஏன் இப்போ முறைக்கிறாரு, நீ தானே கட்டி போடலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சாமி, என்னால் வந்துட்டு உன்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல, நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் வந்துட்டு எனக்கு தொலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட்டியே போல அவர் பாட்டுக்கு விட்டுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்துக்கிறீங்க, புறன்றீங்க, உட்காரீங்க, நடக்கிறீங்க, கிச்சனுக்கு போகிறீங்க, அதை எடுத்து சாப்பிட்றீங்க. உங்களால் முடியல, அந்த இடத்துல எங்கேயுமே ஒரு ஃபோன் கிடையாது, உங்கள் டேடிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருந்திருக்காது. பட் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப சரி நம்ம தோணுது. சரி எல்லா பக்கம் சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் சூப்பராக தான் இருக்குது. விண்டோ கூட கிடையாது. ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு சைடில் அங்கங்கே ஃபிட் பண்ணியிருக்குது. அதுதான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏரே கொடுக்குது. இந்த மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியலையே, இங்கேருந்து எப்படி போகிறது, இந்த வீட்டுக்கு கதவே இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுற்றி பார்க்குற கிச்சனில் மறுபடியும் நல்லா நோட் பண்ணுறீங்க. நிறையா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன இது இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க, ஒருத்தருக்கு இவ்வளோ வாங்கி வைக்கிறான், அப்போ நிறைய பேர்த்து கடத்திட்டு வருவானோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதாவது குக் பண்ணது கிடையாது, குக் பண்ணுற மெட்டீரியல் ஓகேவா. ஸோ அரிசி ஆகட்டும், இல்லை ஏதாவது திங்ஸ் ஆகட்டும் நிறையா இருக்குது. இதில் முக்கியமாக நிறைய குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சாக்லேட் அத்தனை இருக்குது. என்னடா அது இத்தனை இது இருக்குது, என்ன இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு உங்களுக்கு தோணுது. மேலே இது குழந்தைங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. கீழே இருக்கிற முக்கால்வாசி திங்ஸ் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்னமோ இடிக்குதுன்னு யோசிச்சுட்டே வந்து உட்காந்துருக்குறீங்க. ஸோ அப்படி உட்காந்துருக்கப்போ ஜேகே வராரு. வந்ததும் ஓகேவா நமக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா தான் இருக்கேன், ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே பத்திரமா இரு, நான் வந்துட்டு வெளில போகிறேன், நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு திரும்ப அந்த ஜாக்கெட் அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு இங்கே தனியாக போர் அடிக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நான் வரதுக்கு ஈவினிங் ஆகும் சரியா, எங்கேயும் போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நீ அப்படி ஏதாவது தப்பிக்க ட்ரை பண்ண அப்படின்னா நீ செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க.
ஆமாம். நீ இதெல்லாம் தாண்டி போயிட்டு நீ வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்னு தெரிஞ்சுனா கூட எல்லா பக்கம் நான் கரண்ட் ஷாக் வச்சுருக்கேன். ஸோ நீ ஏதாவது தேவையில்லாமல் டச் பண்ண அப்படின்னா நீ செத்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்போ நான் யோசிச்சது கரெக்டா? அதனால தான் இவனை கட்டி கூட போடாம வச்சிருந்தானா? அட பாவி மனுஷா, நான் கூட உன்னை நல்லவன் நினச்சேனடா. ஐயோ கொஞ்ச நேரத்தில் இவன் மேலே எனக்கு க்ரஷ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. கிளம்பிடுறாரு. அப்படியே நீங்கள் ஜேகே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா ரூமையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பண்ணி பார்க்குறீங்க. யாராக இருந்தாலும் தானே பண்ணுவாங்க. ஸோ என்ன இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் தோணும்ல. ஸோ திறந்து திறந்து பார்க்குறீங்க. எல்லா பக்கம் பார்த்துருக்கப்போ ஒரு இடத்துல வந்துட்டு சிஸ்டம் இருக்குது. என்னவா இருக்கும், இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ட்டு போயிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே வந்துட்டு நிறையா பேரெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ இந்த ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் ஒரு மாதிரி எதுவும் தெரியல. எல்லாம் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது. ஒருவேளை இவன் டாக்டரா அப்படிங்கிற மாதிரி தோணுது. சிச்சி டாக்டர் இல்லை, இவன் ஒரு செஃப்பாக தான் இருப்பான், நல்லா சமைக்கிறான் அப்படின்னு தோணுது. என்னன்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு நீங்களே லூஸ் மாதிரி யோசிச்சுக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு திரும்ப உங்களுக்கு அந்த குழந்தைங்க சவுண்ட் கேட்குது. அதுவும் மேலே இருந்தால் கேட்குது. இதுவே வீடு மேலேருந்து சவுண்ட் கேட்குது. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நல்லா அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்துட்டு அந்த ஒரு மாதிரி அமைதியாக ஆகிட்டு நம்ம அந்த ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவோம்ல. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா ஜேகே வரத்துக்கு ஈவினிங் மேலே ஆயிட்டுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்சர்வ் பண்ண பண்ண உங்களுக்கு இப்போ தான் புரியுது, அந்த இடம் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது. ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க தான். லைட்டாக சின்னதாக தான் லைட் போட்டிருக்காங்க. அங்கங்கே வந்துட்டு ஏர் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காற்று வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. கூட வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதிரி சைடில் வேறு வேறு மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறாங்க. நார்மலாக ஏசி அட்டாச் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணலை. ஸோ இது ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏசியோட ஒயர் ரொம்ப தூரம் அங்கங்கே போகிற மாதிரி இருக்கா. இது எதுவுமே வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு இப்போ தான் ஃபுல்லாகவே நல்லா வாட்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஓரளவுக்கு இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த இடம் வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற ரூமில் வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதாகட்டும், நிறையா குழந்தைங்க ட்ரெஸ் அது மாதிரி நிறைய நிறைய ஏதோ வந்துட்டு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்கு. ஸோ ஏதோ இப்போ மேலே குழந்தைங்க இருக்குது அப்படின்னா கீழே குழந்தைங்க திங்ஸ் எல்லாம் இருக்குது. இவன் ஒரு வேளை குழந்தைங்களை கடத்துறவனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு தோணுது. அடப்பாவி, நான் கூட ஒன்று நல்லவே நினச்சப்ப நீ குழந்தைங்களும் விட்டு வைக்க மாட்டியா? நீ குழந்தைங்களுக்கு கடத்துவியா? என்ன கடத்தி காசு கேட்டு குழந்தைங்களை கடத்தி கண்ண முக்கெல்லாம் பறித்து விற்றுவானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு திரும்ப அந்த சிஸ்டம் போய்ட்டு மறுபடியும் அதெல்லாம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறேன். குழந்தைங்க பேர் அதெல்லாம் அந்த ஒரு வேளை குழந்தைங்க பேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த குழந்தைங்க பேருக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டுருக்கு. ஆனால் பக்கத்தில் ஏதோ வந்துட்டு ஏதோ பார்க்கறதுக்கான மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயம் மாதிரி எழுதியிருக்கு. ஆனால் உங்களுக்கு அது சரியாக புரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், அதனால உங்களுக்கு சின்ன சின்ன ஹேக்கிங் எல்லாம் தெரியும். மற்றபடி இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மாதிரிலாம் எதுவுமே தெரியாதா? ஸோ இந்த கேம் டெவலப் பண்ணுறது, ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தெரியும், கோடிங்லாம் தெரியும். பட்டு இது தெரியல. ஸோ என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த குழந்தைங்க பேருக்கு பக்கத்தில் பல, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு சில 1000 மட்டும், என்ன ஒரு ஒரு 70,000 80,000 அந்த மாதிரி போட்டிருக்கு. ஒரு சில குழந்தைங்க பேருக்கு பக்கத்தில் கோடிக்கணக்கில் போட்டிருக்குது. ஒரு சில குழந்தைங்க பக்கத்தில் லட்சக்கணக்கில் போட்டிருக்குது. ஒரு சில அதாவது அது கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தைக்கு பேருக்கு பக்கத்தில் மட்டும் மார்க் பண்ணியிருக்குது. அதில் வந்துட்டு என்னென்னா ஒரு 1 மில்லியன் போட்டிருக்குது. 1 மில்லியன் போட்டிருக்குது. அது இதை மட்டும் தனியாக மார்க் பண்ணியிருக்கானே, இப்போ இதுக்கு என்னவா அர்த்தம் அப்படின்னா இந்த குழந்தைய கடத்துகிற பேரண்ட்ஸ் ரொம்ப பணக்காரங்களா இருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட இவன் 1 மில்லியன் வாங்குவானா இருக்கும். அதனால தான் இன்றைக்கி போகிறானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசனை. நீங்களே வந்துட்டு யோசிக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பார்க்குறீங்க. அது ஃபுல்லாக ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கவும் அப்படின்னா இன்றைக்கி இந்த குழந்தைக்கு, அதாவது இன்றைக்கி இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட 1 மில்லியன் காசு அவன் வாங்க போகிறான். அதனால தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறான். இவனுக்கு இந்த பணம் இன்றைக்கி வரப்போதா அப்படின் மாதிரி யோசிச்சுட்டு, அப்போது மேலே இருக்கிற குழந்தைங்கள நம்ம காப்பாற்றணும்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி என்ன பண்ணுறது, முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணுமே, அந்த குழந்தைங்கள எப்படி காப்பாற்றுறதுன்ட்டு அந்த சிஸ்டம் ஃபுல்லாக மெயில் அனுப்ப முடியுமான்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறீங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. ஸோ அது ஜேகே வரும்போது அவர் மட்டும் கனெக்ட் பண்ண முடியலை. ஸோ பக்கத்தில் வைஃபை ஏதாவது காட்டுதான்னு பார்த்தா அந்த அண்டர் கிரவுண்டுக்கு எந்த வைஃபையுமே காட்ட மாட்டேங்குது. இன்னும் இவ்வளோ செக்யூர் பண்ணிக்கிறான், ஒரு வேளை இவன் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் நம்ம மாதிரி அப்படின்னு தோணுது. இல்லை இருக்க முடியாது, இவன் ஒரு செப்பாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக சமைக்கிறானே, அதுவும் இல்லாமல் செம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு அடைச்சி என்ன நீ இப்படி நினச்சிட்டு இருக்க, ஐயோ என்ன பிரச்சனை காசு பறிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்ப மறுபடியும் அமைதி போய் உட்காந்துக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஜேகே நடக்கிற சவுண்ட் கேட்குது. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதி போய் உட்காந்துக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது ஜேகே பார்க்குறதுக்கு. ஈவினிங்கே வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனால் வந்துட்டு ரொம்ப நைட் ஆயிடுச்சு, லேட்டாக தான் வராரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஜேகே வந்தது உங்ககிட்ட தான் வராரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சு, ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இவனை நம்பலாமா நம்ப வேணாமா, இவன்
இவன் பண்ணுறது சரியா தப்பா? இவன நம்பலாமா நம்ப வேணாமா? அப்படி தான் தோணுது. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் நல்லா க்ளோஸா பேசிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பயம் இருந்திருக்காது. பட் இந்த மாரி குழந்தைங்க சவுண்ட் கேட்கவும், குழந்தைங்களோட லிஸ்ட்டெல்லாம் போட்டு பணம்லாம் போட்டு வைக்கவும், அப்போ குழந்தைங்களுக்கு அடுத்து இவன் பணம் வாங்குவான் போல. ஒருவேளை அவங்க பணம் குடுக்கலன்னா அந்த குழந்தைங்கள வித்துருவானோ? அப்படிங்கிற மாரி அந்த அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மாரி ஏதோ இருக்குல்ல. ஸோ எப்படின்னா ஹார்ட் அந்த மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா கண் இந்த மாரி ஏதாவது ஒரு உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு இது அந்த மாரி வந்துட்டு நோட் பண்ணியிருக்கு. அதனால இந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு மூளையில மூளை ப்ளஸ் ஹார்ட் அந்த மாதிரி ஏதோ வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டையும் வித்துருவானா? அப்போ அந்த குழந்தைங்கள ஒன்றா பணம் கொடுக்கணும், இல்லைன்னா இப்படி இது குழந்தைங்கள விற்று இந்த காசை வாங்கிப்பானா? இந்த மாதிரி குழந்தையோட மூளை ஹார்ட்டெல்லாம் விற்று வாங்கிப்பானா? அப்படிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பயமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அவர் பிஹேவ் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனாக இருக்குது. உங்களுக்கு என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஜிடி வந்துட்டு சாரி நான் வரதுக்கு லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு சாப்பாட்டை பார்த்தது எல்லாம் மறந்து போச்சு. முதல்ல சாப்பிட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக மண்டக்குள்ள யோசனை வரும் அப்படின்ட்டு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா நீ சாப்பிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் கேட்டிங்கன்னா இது எல்லாமே கேட்குறீங்க. ஸோ ஜிக்கு அப்படி திரும்பி பார்க்குறாரு. அவர் இப்படி யாருமே கேட்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்படி திரும்பி பார்க்கவும் நான் இன்னும் சாப்பிடல, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு சரி பரவாயில்ல வா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இது நீ ஷேர் பண்ணிக்கிறியா, உனக்கு இன்னும் 10 பாக்கெட் வாங்கினா கூட பத்தாதுல்ல அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லை இன்னைக்கு நிறையா தான் இருக்குது வா ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஏதாவது அவங்க கிட்டேருந்து உண்மையை கறக்க முடியுமா அப்படின்ட்டு சும்மா பேச்சு கொடுக்குறீங்க. நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க, என்னை கடத்தி வச்சிருக்க, என் அப்பா அம்மா உனக்கு பணம் தான் வேணுமா, அதனால தான் எனக்கு கடத்தினேன் அப்படிங்கிற. ஆனால் பணம் வேணும்னா எங்கள் அப்பாட்ட கேட்டு என்னால் கொடுத்துருப்பார்ல, நீ எங்கள் அப்பாட்ட என்ன கேட்காம வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் வந்துட்டு உனக்கு இப்போ சொல்ல முடியாது, முன்னே வந்துட்டு 1 வீக்கில் விட்டுருவேன் ஓகேவா, அதனால இப்போதைக்கு அமைதியாக சாப்பிடு, இல்லை ஓவராக பேசினா சாப்பாடு பிடிங்குவேன் அப்படிங்கிற சொல்லவும், இல்லைப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க. ஸோ எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு மைண்டுக்குள்ளே. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேகே போயிட்டு தூங்க போயிட்டாரு. நீங்களும் வந்துட்டு படுத்துங்க சொல்லிட்டாரு. நீங்களும் போயிட்டு அந்த ரூமில் உங்களுக்கு ஒரு பெட் கொடுத்துருப்பாங்களா, அதில் போய் படுத்துக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. ஏன்னா மண்டக்குள்ள உடுத்திட்டே இருக்குது. அப்போ இவன் நல்லா குழந்தைங்கள வித்துருவான், இல்லைன்னா காசு கேட்பானா, எப்படி தான் நம்மளும் இதுவானோ, இதுக்கு அந்த குழந்தை பேரில் ரெட் மார்க் போட்டிருந்தான், அப்போது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மண்டக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. தூக்கமே வரல. சரி ஓகே காலைல நம்ம மறுபடியும் கிளம்புவான்ல, அப்போ நம்ம வந்துட்டு என்னங்கிறது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடணும், அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு அப்படி முடிவு பண்ணிக்கிறீங்க. ஸோ நல்லா தூங்கிடுறீங்க. தூங்கினா தான் காலைல ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய முடியும்ட்டு. ஸோ ஜேகே வந்து பார்க்குறாரு, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகேன்ட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வந்துட்டு ஆகுது. ஸோ நீங்கள் ஜேகே வெளில போவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஜேகே வெளில போகிற மாதிரி இல்லை. நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, என்ன டெய்லி சும்மா சும்மா அங்கே இங்கேயும் போய் இங்கேயும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் நீங்கள் கேஷுவலாக தானே எப்போ பேசுகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இல்லை இன்றைக்கி எனக்கு வெளில போகிற ஒர்க் இல்லை, ஸோ நான் போகல அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இப்போ இன்றைக்கி எதுவும் பண்ண முடியாதா, ஒரு நாள் வேஸ்ட் போகுதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற வேறு பயம். ஏன்னா அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணி இருந்துச்சுல, ஸோ ரெட் கலரில் போட்டுருந்தான். அப்போ அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிட்டு நான் என்ன பண்ணுவேன், கடவுளே இன்னைக்கு ஒரு நாள் அந்த குழந்தைய காப்பாற்றி நாளைக்கு நான் வந்து காப்பாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக போகுது. ஒரு மாதிரி நீங்கள் பதட்டமாக தான் இருக்கீங்க. ஆனால் அது ஜேகேக்கு வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் வந்து நார்மலாக உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் சும்மா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு நேரமாக வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்களா, ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. என்ன அப்படின்னா நீங்கள் எந்திரிக்கிறப்போ மணி ஒரு 8க்கு மேலே இருக்கும். ஸோ அவர் 6 மணிக்கே வந்து உங்களை பார்த்துட்டு அதை எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. பக்கத்தில் நோட் இருக்குமோ எடுத்து பார்க்குறீங்க, என்னவா இருக்கும்ன்ட்டு. நான் நாளைக்கு மார்னிங் தான் வருவேன், உனக்கு வேணுங்கிற ஃபுட்டை நான் வந்துட்டு சமைச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு நேரத்துக்கு நீ இந்த ஃபுட்டு சாப்பிட்டுக்கோ வெளில இருக்கிறத. ஸோ நைட்டுக்கு வந்துட்டு சமைச்சு வச்சுருக்கிற ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், அதை எடுத்து நீ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணால் இந்த இடத்துல இருக்க எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, இவன் நிஜமாவே ஒரு கிட்னாப்பரா, இவன் இந்த மாதிரி ஏதோ லவருக்கு எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை மைண்டுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கா. ஸோ டக்குன்னு எழுந்திரிச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. எதாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. பல்லு கூட விளக்குல வாய்க்கூட கழுவிட்டு முடிச்சுட்டு, அடடா பல்லு விளக்க மாட்டேருச்சு பரவாயில்ல விடுப்பா நாளைக்கு வச்சு எழுந்திரிச்சு போகிறீங்க. போயிட்டு எல்லா இடத்தையும் தட்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மேலே குழந்தைங்க சத்தம் கேட்குதுல்ல, அங்கே மேலே போகிறதுக்கு வழி ஏதாவது வேணும்ல. ஸோ ஏதாவது இருக்கான்னு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிடுச்சு, உங்களுக்கு டயர்டே ஆயிடுச்சு. மறுபடியும் போயிட்டு அந்த சாப்பாடு ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு அதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. தேடி தேடி ஒரு வழியாக வந்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலே இருக்கும். அந்த ஒரு ஒரு டோர் மாதிரி இருக்குது, கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த டோர் வந்துட்டு திறக்கணும். ஸோ அதை எப்படி திறக்குதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி இழுத்து பார்க்குறீங்க, திறக்கவே முடியல. அப்படி இப்படி பண்ணி ஒரு வழியாக உங்களோட ஹேர்பின் அதை எதையும் போட்டு திறந்துட்டீங்க. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஆயிடுச்சு அப்படிங்க. ஆனாலும் வெளில பார்த்து பயமாக இருக்குது. ஒரு வேலை கரண்ட் ஷாக் சொன்ன மாதிரி வச்சிருந்தானே என்ன பண்ணுறதுட்டு. சரி பரவாயில்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, ஒரு வேளை வைக்காமல் இருந்திருந்தா நம்ம அந்த குழந்தைய காப்பாற்றிடலாம், வச்சிருந்தா நம்ம செத்துருவோம், பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க.
அப்படியே ஓடி போயிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு எப்படின்னா சவுண்ட் மட்டும் கேட்டே இருக்குது. ஆனால் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. உங்களால் நம்பவே முடியல. இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு மேலேயே வரீங்க. ஸோ மேலே வரும்போது இப்போ தான் வந்துட்டு எப்படின்னா கீழே ஒரு வீடு இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. கீழே வீடு அப்படியே நல்லா அழகாக தான் இருக்குது. வீடு மாதிரியே தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது அண்டர் கிரவுண்டு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ கீழே ஒரு செட்டப் இருக்குது அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்குது. வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இங்கே குழந்தை சத்தம் மட்டும் மோஸ்ட்லி குழந்தைங்களாம் தூங்கிடுவாங்கல்ல. பசங்க சின்ன பசங்க அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அப்படியே போய் போய் பார்க்குறீங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குழந்தை மட்டும் அப்படியே நான் அங்கங்கே விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பையன் போட்டு அப்படியே அவன் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அவன் ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ பசங்க இருக்குதுங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது. இத்தனை பேத்தையும் கடத்திட்டு வந்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. கடத்திட்டு வந்தது கட்டி வச்சிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இப்படி விட்டுருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களோட ஃபோட்டோவும் அதாவது மூஞ்சியும் பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனோட ஃபேஸா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படியே டேட்டும் போட்டிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களோட ஃபேஸும் நீங்கள் அதில் பார்த்துருக்கீங்க. அதுங்களுக்கெல்லாம் டேட் வந்துட்டு ஒரு 1 வீக் 2 வீக்கில் 1 மந்த் 2 மந்த் 6 மந்த் அந்த மாதிரி 1 இயர் இப்படியெல்லாம் போட்டிருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு மட்டும் வித்தின் 2 வீக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்களா. ஸோ 2 வீக்குள்ளே அந்த குழந்தைக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா இவன் வந்து அந்த குழந்தைய விற்று இந்த மாதிரி காசு வாங்கிப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைய தேடணும்ல. மற்ற குழந்தைங்களுக்காச்சும் டேட் இருக்குது. ஆனால் இந்த குழந்தைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெட் மார்க் இருக்குது. ஸோ அந்த குழந்தை எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறீங்க. ஒரு வேளை தூக்கிட்டு போயிட்டானோ அந்த குழந்தைய அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் கதவை திறந்து பார்க்குறீங்க. நிறையா இருக்க மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் நிறைய ரூம் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ எல்லா ரூமே திறந்து பார்க்குறீங்க. அங்கெல்லாம் எங்கேயுமே இல்லை. அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அங்கேருந்து இன்னொரு ஒரு ஹால் மாதிரி இருக்குது. ஸோ அதை போய் திறக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களால் ஒரு மாதிரி நம்பவே முடியல. ஏன்னா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்குது. ஃபுல்லாக பெட்டாக இருக்குது. அங்கே ட்ரிப்ஸ் போடுற மாதிரி அது இது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. என்னவா இருக்கும் இதெல்லாம் அப்படின்னா இங்கேயே இவனே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவானா, இல்லை இங்கே டாக்டர் ஏதாவது வச்சிருக்கானா, இல்லை இவன் ஒரு வேலை டாக்டரா அப்படின்னு உங்களுக்கு மண்ணுக்குள்ளே ஏதோ ஓடுது. பக்கத்தில் வந்துட்டு ஒரு லேப் மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி கணக்கடி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு செம்மையாக பயம் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே அந்த ஃபோட்டோவில் பார்த்த குழந்தை எங்காவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே போகிறீங்க. அப்படியே பார்க்குறப்போ ஒரு ஒரு பெட்டில் வந்துட்டு அந்த பையன் படுத்திருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாகுது. அப்போ அவங்க தான் இருக்கான். ஆனால் ஒரு வேளை இந்த மாதிரி பெட்டில் சேர்த்து வச்சுருக்கானே அப்படின்னா என்ன பண்ணுறது. இன்றைக்கி வந்துட்டு இந்த குழந்தைய ஏதாவது பண்ணிடுவானோ, அது வந்து டாக்டர் கூப்பிட்டு வர போயிருக்கானா, இல்லை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன எதுனே புரியாமல் மண்டை குழப்பமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவன் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப சோகமாக சேடாக அவனால் முடியல. ஒரு மாதிரி உடம்பே சரியில்லாத அளவுக்கு உட்காந்துருக்கான். உங்களுக்கு அவனை பார்க்கவே பாவமாக இருக்குது. இப்படி பாவமாக இருக்குது இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு. இந்த குழந்தைய கொல்றதுக்கு இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செம கோவம் வருது உங்களுக்கு ஜேகே மேலே. சரின்னு அந்த குழந்தைகிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு வாய்ஸ், யார்மா நீ அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஒரு ஒரு லேடி இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி தெரிஞ்சதுன்னு முழிக்கிறீங்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் என்னோட குழந்தை, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, அவன் என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஏங்க நான் எதுவும் பண்ண மாட்டேங்க, உங்கள் குழந்தையா, என்ன ஆச்சுங்க அவனுக்கு, ஏங்க நீங்கள் இங்கே இருந்துட்டு அவனை காப்பாற்றி கூட்டி போகாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களை பொறுத்த அதுதான். ஸோ உங்கள் குழந்தை அப்படின்னா உங்களால் அத்தனை காசு கொடுக்க முடியுமா என்ன, 1 மில்லியன் காசு வேணும் அவனை காப்பாற்றணும் அப்படின்னா. உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா அவனை கொன்றுவாங்க. தயவுசெய்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க. ஏங்க நான் சொல்கிறது புரியுதாலே, அவனை கூட்டிகிட்டு போங்க, இங்கேருந்து முதல்ல கூட்டிகிட்டு போங்க, நான் மற்ற கொஞ்சம் நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருமா, நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் வந்துட்டு நான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே தெரியல. ஏன்னா உங்களை கடத்திட்டு வந்தாருன்னா சொல்ல முடியும். அதனால் அப்படியே அமைதியாகவே நிற்கவும், இங்கே வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இங்கே தான் வேலை செய்கிறேன், இப்போ தான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், அதனால தான் உனக்கு வந்து தெரியலையா, இந்த பையன் என்னோட பையன் தான், இவனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைம்மா, இவனுக்கு ஹார்ட்டில் மூளையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா 1 மில்லியனுக்கு மேலே செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு இங்கே ஒரு தம்பி இருக்கும் ஜேகே அப்படின்ட்டு. ஸோ அந்த தம்பிக்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஸோ அந்த பையனாக வந்துட்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு மெடிசன் கொடுத்து அவனை பார்த்துக்கிறான். ஆனாலும் 1 மில்லியன் காசுக்கு அவன் எங்கே போவான். நான் ஏதாவது ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். பட்டு எப்படின்னா எங்கள் பசங்களை ஏதாவது என்னோடய பையனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ காசுக்கு என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது, அவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. அவன் ஜஸ்ட் ஒரு டாக்டர் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் மட்டும் 1 மில்லியன் காசு வேணும் எங்கே போவான். இங்கே என் பையன் மட்டும் கிடையாது, குழந்தைங்க இல்லை, அத்தனை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் காப்பாற்ற முடியும். ஆனால் ஒரு
1 மில்லியனுக்கு மேல ஒவ்வொரு குழந்தைக்கு வேணும், கோடிக்கணக்கில் காப்பாத்துறதுக்கு. அதெல்லாம் ஃபாரின் கூட்டி போய் தான் சரி பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்போ பையன் என்ன பண்ணும்? என்னதான் டாக்டர் இருந்தாலும் அவ்வளோ சம்பாதிக்க முடியாதுல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னா அவன் டாக்டர் தானா செஃப் இல்லையா அப்படின்னு தோணுது. இப்போ கூட நமக்கு அந்த செஃப்புங்க தான் மனக்குள்ள இருக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் அப்போ நம்ம தப்பா நினச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அந்த அம்மா ஃபுல்லாகவே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே தெரியாது, ஜேகே இந்த மாதிரி கடத்துறது எதுவுமே தெரியாது. எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இத்தனை குழந்தைங்களை காப்பாற்றணும், இவ்வளோ பேர் ஹெல்ப் கேட்டு வராங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஒரு டாக்டர், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ஆனால் அவங்க வந்துட்டு ஏழையாக இருக்காங்க, காப்பாற்ற முடியல அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் தான் அந்த சிஸ்டமில் நோட் பண்ணி வச்சிருப்பார் போல். அதுவே உங்களுக்கு இப்போ தான் புரியுது. அடடா நான் தான் தப்பாக நினச்சிட்டேனோ, ஆனால் நீ ஒரு டாக்டர்னு எனக்கு தெரியாமே போயிடுச்சு பாரேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே மேம், சரி ஓகேம்மா நான் வந்துட்டு அப்படியெல்லாம் நீங்கள் மனசு விட்டு சாரி மனம் தளர்ந்துடாதீங்க. உங்களோட குழந்தைய நம்ம சீக்கிரம் காப்பாற்றிடலாம். இன்னும் 2-3 நாளுக்குள்ளே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுறீங்க. ஸோ அது எப்படிமா முடியும் அப்படின்னு சொல்லவும், எங்கள் அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் உங்களுக்கு வாங்கி தரேம்மா, எங்கள் அப்பா நான் கேட்டால் கொடுப்பாரு ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தைரியமாக எதையும் நீங்கள் ஜெக்கி கிட்ட சொல்லாதீங்க. நான் வந்துட்டு எப்படின்னா நான் இங்கே வேலைக்கெல்லாம் சேரல, நான் அவனோட ஃப்ரெண்டு தான் ஓகேவா. நான் இங்கே வந்துட்டு சும்மா அவனுக்கே தெரியாமல் வந்து பார்த்துருக்கேன். நான் இப்படி ஒருத்தி வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீ அவங்ககிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அந்த பொண்ணு அந்த அந்த அம்மா பார்க்குறாங்க, என்னம்மா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆமாங்க நான் அவனோட ஃப்ரெண்டு தான், அவனை ரொம்ப நாளாக காணும்னு தேடிட்டு வந்தேன். ஸோ அவன் இல்லையா, ஸோ இப்படியெல்லாம் பார்க்கவும் எனக்கு என்ன என்ன ஏதுன்னு புரியல. நீங்கள் நான் வந்துட்டு போனது சொல்லாதீங்க, 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பணம் வந்துடும், நீங்கள் எப்படியா ஃபாரின் கூட்டி போயிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி போயிடுறீங்க. போனது அந்த அம்மா பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் நம்பிக்கையாக வந்துட்டு சொல்லிடாது போனீங்களே, அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது. அப்படி வந்துட்டு நீங்கள் எந்த வழியில் வந்தீங்களோ அதே வழியாக போயிட்டு மறுபடியும் கீழே அங்கேயே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு மாதிரி பாவம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. இப்படி ஒரு டாக்டராக இருந்துட்டு இவன் எதுக்கு இப்படி என்னை வந்து கடத்தணும், மாதிரியெல்லாம் வந்துட்டு பணம் தருவாங்க. ஸோ அப்படி கூட கேட்டிருக்கலாம், என்னன்னே தெரியலையே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. ஸோ நாள் ஆயிடுது, உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு மாதிரி ஜேகே மேலே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி அது லவ்வாகவே ஆயிடுச்சு. பயங்கரமாக பிடிச்சி போயிடுச்சு உங்களுக்கு ஜேகேவை. அவர் எப்படா வருவார் பார்ப்போம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அடுத்த நாள் ஆகுது, இன்றைக்கி நைட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. எங்கே அடைச்சி வச்சாங்களோ அங்கேயே நீங்களே போய் படுத்து இருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு தூக்கமே வரல. அந்த ஃபுட்டு வந்துட்டு எடுத்து சாப்பிட்டு கூட இருக்க மாட்டீங்க, ஃப்ரிட்ஜில் இருந்தது. உங்களுக்கு பசியும் இல்லை, எப்படா பார்ப்போம் எப்படா வருவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அடுத்த நாள் விடியுது, ஸோ ஜேகே வந்துட்டு வராரு. அந்த ஃபுட் சவுண்ட் கேட்டதும் அப்படி செம ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு ஓடுறீங்க. ஸோ நீங்கள் இப்படி ஓடி வந்து பார்த்து ஜேகேவே ஒரு மாதிரி பயந்து அங்கேயே நின்றுப்பார். நீங்கள் வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க, அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்து, அதாவது ஒருத்தங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு டக்குன்னு நம்மளை பார்த்ததும் வந்துட்டு ஒரு ஹாப்பியில் கூப்பிடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சாப்பிட்டியா நைட்டு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஓடி போயிட்டு அவரை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற வீடு, நான் ஒரு கிட்னாப்பர் அப்படின்னு சொல்லவும், சரிங்க கிட்னாப்பர், நான் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு, விடுமா விடுமா அப்படின்னு சொல்லவும், விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஜேகேவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. போட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு ப்ளீஸ் என்னை வீடு வீடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஆல்ரெடி அவருக்கும் லைட்டாக உங்களால் லைட்டாக க்ரஷ் மாதிரி ஆயிருந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வளர்த்துக்கக்கூடாது, நம்ம அவளை கிட்னாப் பண்ணிக்கிறோம், ஸோ பத்திரமா கூட வீட்டில் விடணும் அப்படி தான் தோணும். அப்படி நீங்கள் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவோம், ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன எங்கள் அப்பா கிட்ட பேச வை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே நான் பேச வைக்கிறேன், என்னை வீடு அப்படின்றாரு. உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எது சொன்னாலும் அவர் கேட்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படி பண்ணிப்பீங்க. ஸோ ஜேகே உடனே நான் கால் பண்ணி தரேன், ஆனால் என்னை விட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாது சரியா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு மில்லியன் காசு தேவைப்படுது. ஸோ அதை கொடுத்தாரு உங்கள் டேடி வந்துட்டு, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போலீஸ்க்கெல்லாம் தெரியாமல் அந்த காசு கொடுத்தாரு அப்படின்னா, அதுவும் இல்லீகலாக கொடுக்கணும், லீகலாக கொடுக்கக்கூடாது ஓகேவா. நான் வந்துட்டு உன்னை விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளே சிரிப்பாக இருக்குது, உனக்கு கடத்தவும் தெரியல ஒன்றும் தெரியல, என்னதான் நீ முதல் கடத்திருக்க, ஆனால் பாரு ஏதோ வந்துட்டு பயங்கர வில்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு, 1 மில்லியன் காசு வேணுமா, நான் அவ்வளோ ஒர்த்தா ஜேகே அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரியே கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு என்னடா இப்படி கேட்குற, இவன் வந்துட்டு என்ன சொல்ல வரானே புரிய மாட்டேங்குது, புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாம் 1 மில்லியன் தான், நீ அந்தளவுக்கெல்லாம் ஒர்த் கிடையாது, ஜஸ்ட் நீ 1 மில்லியனுக்கு தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே உனக்கு வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு பெரிய அமௌண்ட், 1 மில்லியனுக்கு நான் ஒர்த்து, சரி ஓகே எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே அவருக்கு வந்துட்டு டக்குன்னு எப்படி உங்கள் டேடியை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவர் எப்போ தான் அழுதுகிட்டே இருப்பார், ப்ளீஸ்ங்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்காட்டிக்கு அவருக்கு என்ன பேசுனே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்திருக்கும்.
இப்போ நீங்களே பேசுகிறேன்னு சொன்னதும் 1,000,000 காசு கொடுத்துட்டு உன்னை வந்து கூட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு உன்னால் பேச முடியலன்னு தானே நீ என்ன பேச வைக்கிற, சரி ஓகேன்ட்டு பேசுகிறீங்க. ஸோ கால் எடுத்ததும் உங்கள் டேடி வந்துட்டு சார் 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 என் பொண்ணுன்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வந்துட்டு அப்போ நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்கிறியாம்மா, எப்படிமா இருக்கிற, சாப்பிட்டியாம்மா, அந்த பெண்ணு என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, எங்கம்மா இருக்கிற, நான் வந்து கூட்டு போயிடுறேம்மா, என்ன வேணும்னு கேட்டு சொல்லுமா, நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்பா 1,000,000 காசு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாய் திறந்துருப்பீங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 10,000,000 காசு இவன் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இருக்காங்க. ஜேகே அப்படியே வாய் பார்த்து பார்க்குறாரு. 10,000,000 அடி பாவி அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இதெல்லாம் இவ ஆட்டை போட பார்க்குறாளோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி என்னதான் கொஞ்சம் 10 சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. ஏன் 1,000,000 தான் கேட்டேன், எதுக்கு 10,000,000 சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே ஜேகே ஒரு டாக்டர் தான். ஸோ அவருக்கு இந்த கடத்தலெல்லாம் வராது. ஆனால் வேறு வழி இல்லாமல் உங்களை இப்படி கடத்திட்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ அதாவது இந்த ஒரு பையனை மட்டும் இப்போதைக்கு காப்பாற்றினா போதாதுல்ல, இன்னும் மற்ற குழந்தைங்களாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு அவருக்கு பணம் வேணும். ஸோ யாரை போய் கடத்துவார், உங்களை கடத்துறங்காட்டிக்கு பரவாயில்ல, வேறு யாரையாவது கடத்தினா மாட்டிப்பார்ல. அதனால நீங்கள் வந்துட்டு 10,000,000 உங்கள் டேடிக்கிட்டே கேட்டுடுறீங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு அம்மா நான் இப்போவே கொண்டு வந்து கொடுத்துறேன், எங்கே வரணும்னு சொல்லி கேட்கவும் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களே கட் பண்ணிட்டீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இது கட் பண்ண பேச வேண்டியதானே அப்படின்னா அதுவா எங்கே வரணும்னு கேட்குறாங்க, நீ எங்கே போய் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் எதுக்கு நீ 10,000,000 சொன்ன, 1,000,000 தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் அப்படி தான் நீவே திரும்ப யார் நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இல்லை எதுக்கு இது மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீ காசுக்காக தானே கடத்துற, 10,000,000 பல்காக வாங்கி செட்டில் ஆகிடு, எதுக்கு நீ வந்துட்டு திரும்ப திரும்ப கடத்திட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ திரும்ப நீங்கள் உங்கள் டேடிக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி உங்களோட பணத்தை எடுத்துகிட்டு வாங்கப்பா. எப்படின்னா இது வந்துட்டு யாருக்கும் நம்ம வந்துட்டு இது மாதிரி கடத்தல்காரனுக்கு கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, பணமாகவே கொண்டு வாங்க, செக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜேகே பார்க்குறாரு, என்னடா இதெல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அவரும் வந்துட்டு பணமாக எடுத்துகிட்டு வராரு. ஏன்னா வந்து எப்படின்னா அவருக்கும் கணக்கு காட்டணும்ல இந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவர் நேர்மையாக வியாபாரம் பண்ணுறாள். ஸோ அதனால் அவரும் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அந்த திங்ஸ் வாங்கணும், இந்த திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு 10 மில்லியன் எடுத்துகிட்டு வராரு. ஸோ கிட்டத்தட்ட 4-5 பைக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ எடுத்துகிட்டு எங்கே வர சொல்லியிருப்பீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு அந்த பணத்தை வச்சுட்டு போயிருங்க. அவன் வந்துட்டு எடுத்துப்பான், என்னை விட்டுருவானாமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்கிறீங்க. ஸோ நீங்களே எல்லா பிளேஸும் சொல்லி நீங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டு மட்டும் நான் அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அதனால் பணத்துக்கு பஞ்சம் இல்லை. ஸோ அதனால் அவர் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. உங்கள் மம்மிஸ் கூட சேர்ந்து இருக்காங்க. 10 மில்லியனா என்ன அந்த பீரோலெல்லாம் வந்துட்டு லாக்கர் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு கணக்கையெல்லாம் அள்ளி போட்டுருக்காங்க. எண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் ஐயோ எனக்கு என் பொண்ணு வந்தால் மொத்தத்தில் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, மொத்தமாக அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் கணக்கு வழக்கு தெரியாமல் அள்ளி போட்டுருக்காங்க. ஒரு வழியாக வந்துட்டு 4-5 பேக் ஆயிடுச்சு. 10 மில்லியன் இருக்கும்போது கம்மியாக இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லவும் கம்மியாலாம் இருக்க வாய்ப்பில்லை, எச்சா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்து வந்து அந்த நீங்கள் சொன்ன இடத்துல போட்டுட்டு அவங்க திரும்ப கால் பண்ணுறாங்க. கால் போகல. ஸோ வெயிட் பண்ணுறாங்க அந்த பக்கம். நீங்கள் முன்னாடி கால் பண்ணி அப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா, என்ன அப்போ தான் கொண்டு வந்து வீட்டுக்கே ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு கட் பண்ணிடுறீங்க. அவங்களும் பணத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. பத்திரமா வந்துடுவேல அப்படின்னு சொல்லி அப்படிதாப்பா சொல்லியிருக்கிறாங்க. நம்புங்கப்பா, நான் வந்துட்டு பத்திரமா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 4 நாளாக இங்கே இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்க பணத்துக்காக மட்டும்தான் எனக்கு கடத்திருக்காங்க, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. அது இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருப்பீங்களே நான் காணாமல் போனால் கூட பயப்படக்கூடாது, நான் சேஃபாக தான் இருப்பேன்னு. ஸோ அந்த தைரியத்தில் அவரும் வீட்டுக்கு போகிறாரு. இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு போயிட்டு அங்கே பணம் இருக்குது எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜேகேவும் போய் பார்க்குறாரு. சொன்ன மாதிரியே பணம் இருக்குது. ஆனால் 5-6 மூட்டைக்கு இருக்குது, 5-6 பேக் மேலே இருக்குது. அவரும் பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. ஸோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சரி ஓகே நீ உங்கள் வீட்டுக்கு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போய்க்கோவா, கூட்டிகிட்டு போய் விடுறா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு எப்படி என்னை கட்ட கட்டி தானே கூட்டிகிட்டு வந்து வர வச்சு கூட்டிட்டு போய் எங்கள் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன இது இப்போ வேணாம், நைட் போகலாம், இப்போ போனால் மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே இவ்வளோ ப்ராப்பராக வந்துட்டு கடல் கரையார் போகணும் அப்படிங்கிற தோணுது ஜேகேக்கு. ஏன்னா அவருக்கு இதான் ஃபஸ்ட்டு கடத்தல், ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கிட்னாப் பண்ணியிருப்பார்ல ஃபஸ்ட் டைம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுவே லாஸ்ட் டைமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை பணம் கேட்டிருக்கணும் உங்கள் அப்பா கிட்ட. அப்படியே வந்துட்டு அவரும் நைட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. ஏன்னா திரும்ப வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜேகேவோட சமையல் சாப்பிட முடியாதுல்ல, அதனால நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னை வச்சு மூக்கு அடிச்சியே, ஸோ அதையே திரும்ப வச்சு அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா, நான் கொஞ்சம் உன்னை வீட்டில் விட்டுருவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீ விட்டுருவப்பா, அதெல்லாம் நீ விட்டுருவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த மருந்து கலக்குன கர்ச்சீஃப் இருக்கலாம், அதை எடுத்து உங்கள் மூக்கில் வச்சுக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு இவன் கூடவா ஒரு பொண்ணு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது.
ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு நீங்கள் வாங்கி வந்துட்டீங்கல்ல, அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக இருந்திருக்கும். இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணுறது? அவர் வந்துட்டு இந்த மாதிரி கிட்னாப் பண்ணதெல்லாம் தப்பு தானே. ஸோ நீங்கள் அவர் ஃபேஸையும் பார்த்துருப்பீங்க. அதனால அவர் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஆசையும் வளர்த்தக்கூடாது மனசுக்குள்ள அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்களை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு அவரோட காரில் படுக்க வச்சுட்டு அப்படியே கார் ஓட்டிட்டு போகிறாரு. ஸோ ஓட்டிட்டு போயிட்டு உங்களோட வீட்டில் நீங்கள் ஒரு ப்ளேஸ் சொல்லியிருப்பீங்க கேட்டு கிட்ட. லைட்டாக வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு வாட்ச்மேன் அங்கிளோட வீடு தான். ஸோ அங்கே வந்துட்டு வாட்ச்மேன் அங்கிள் வந்துட்டு இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அன்னைக்கு லீவ் அவர். நாங்களும் வந்துட்டு வெளில போயிடுவோம் இந்த டே அன்னைக்கு. ஸோ வாட்ச்மேன் இருக்க மாட்டார். அந்த ரூமில் என்னை படுக்க வச்சுட்டு நீ போயிடு ஓகேவா, நீ அங்கெல்லாம் இருக்க வேணாம், நீ மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி பார்த்து பத்திரமா இரு, சேஃபாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. சொல்லிட்டு தான் வந்துட்டு மூக்கில் வச்சு அடிச்சுட்டு நீங்களே விழுந்திருப்பீங்க. அப்படி வந்துட்டு எப்படின்னா, அப்புறம் நீங்க சொன்ன மாரி கொண்டு போயிட்டு அந்த வாட்ச்மேன் அங்கிள் ரூம் பார்க்குறாங்க. யாருமே இல்ல. நீங்க வந்துட்டு அவர ஏமாத்தவும் இல்ல. எப்படின்னா, இந்த மாரி கொண்டு போய் மாட்டி விடணும் அப்படியெல்லாம் தோணவே இல்ல உங்களுக்கும். ஸோ அவரும் யோசிக்கிறாரு. ஒரு வேளை இவ போய் சொல்லியிருப்பாளோன்னு. ஆனா சொன்ன மாரியே வந்துட்டு யாருமே இல்ல. கொஞ்சம் ஒரு மாரி ஜேகேவோட ஹேண்ட நல்லா ஹோல்டு பண்ணிட்டு, மயக்கத்துலயும் ஹோல்டு பண்ணியே வச்சிருக்கீங்க. அவருக்கு விட்டுட்டு போகவே மனசு இல்ல. ஒரு மாரி குழந்தை மாரி இருக்கா. ஸோ ஒரு மாதிரி கன்னத்த மட்டும் லைட்டா சும்மா அப்படியே தொட்டு பார்ப்போம்ல, தடவிட்டு அப்படியே வந்துட்டு, "சரி ஓகே. சாரி நான் உன்ன வந்துட்டு இது மாரி பண்ணதுக்கு, கஷ்டப்படுத்துனதுக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா திரும்ப கால் பண்ணி, "உங்களோட பொண்ணு அந்த ரூம்ல இருக்கா? அந்த வாட்ச்மேன் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ரூம்ல இருக்கா. போய் அவள வந்துட்டு கூப்பிட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. ஓடி வந்து தண்ணியெல்லாம் வந்து தெளிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அப்படி மயக்கம் கிடக்குறீங்கல்ல. அப்படி மயக்கம் கிடக்கவும் அவங்க பயந்து தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் டக்குன்னு உங்கள் அப்பா அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே அவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு டார்ச்சரெல்லாம் கிடையாது. ஹாப்பியாக தான் இருந்தீங்க. இருந்தாலும் அப்பா அம்மா பார்க்காம இருந்தீங்களா? அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்களே. ஸோ நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படி சரி வாமா உள்ளே போகலாம். ஒன்றும் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான்ப்பா இருந்தேன். அவனுக்கு ஜஸ்ட்டு பணம் தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் இருந்தேன். நான் அங்கே ஹாப்பியாக தான் இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. ஹாப்பியாக இருந்தியா? என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லவும், என்ன அவங்க எந்த டார்ச்சரும் பண்ணலப்பா. நான் நல்லா தான் இருந்தேன். எனக்கு கடத்த அதாவது என்னை கிட்னாப் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகலை. நல்லா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு நிஜமாக தான் சொல்கிறியா? ஓகேவா? உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இது போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சரி ஓகே நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படி போகிறப்போ உங்களுக்கு என்னவோ தெரியல, பின்னாடி ஜெக்கே இருக்க மாதிரி, அதாவது ஒரு ஃபீல் இருக்கும்ல உங்களுக்கு, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மறுபடியும் அந்த ஃபீல் இருக்குது. அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, இங்கே எங்கேயாவது இருக்கானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லா பக்கம் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, எந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியல. அப்படியே வந்துட்டு உள்ளே போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் போனதுக்கு அப்புறமா ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து அப்படியே வந்து முன்னாடி நிற்கிறாரு. ஸோ அது ஜெகே தான். அப்படியே ஒரு மாதிரி உள்ளே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் இப்போ திரும்பவே இல்லை. ஆனால் அவர் உங்களை பார்த்துட்டே தான் இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஜெகேவோட ஞாபகத்துலேயே உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே போயிட்டீங்க. அண்ட் ஜேகேவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாரு. எப்படின்னா இப்போ 2 பேரும் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் 2 பேத்துக்கும் மனசு ஃபுல்லாகவே ஆள் மாற்றி ஆள், அதாவது நீங்கள் ஜேகே நினைக்கிறது, ஜேகே உங்களுக்கு நினைக்கிறது இப்படியே தான் இருக்குது. என்னவோ தெரில. இன்னொரு நாள் வந்துட்டு உங்களை விட்டு தள்ளியே இருக்கணும்னு தான் ஜேகே நினச்சிருப்பாரு. ஆனால் என்னவோ தெரில, நீங்கள் உங்களை கொண்டு போய்ட்டு அங்கே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவரால் அங்கே இருக்கவே முடியல. அந்த வீட்டுக்குள்ளே எங்கே போனாலும் நீங்கள் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒரு 4, 5 நாள் தான் அங்கே இருந்திருப்பீங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப வருஷம் அங்கே இருந்த மாதிரியே ஒரு ஃபீல். ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. உட்காந்துருப்பீங்களோ ஒரு சேரு, அந்த இடத்துல போய் உட்காந்து லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு உங்களோட பெட்டில் உட்காந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் டியர், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் டியர். அண்ட் இந்த பார்ட் ஓகே அப்படின்னா ஓகே தான். இல்லை இன்னொரு பார்ட் இதுக்கு வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள். இன்கேஸ் வேணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இது போனஸ் பார்ட் மாதிரி போடுறேன். இல்லை இதுவே ஓகே தான் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, நம்ம வந்துட்டு வேறு ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஓகேவா? ஓகே டியர். டாடா.